காங்கிரஸ் அந்த காலத்து பிஜேபி அது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்சி. பார்ப்பனர்களும் எலைட்டை சேர்ந்த சில சாதி ஆட்களும் வணிகர்களும் சேர்ந்து உருவாகினதான் அந்த கட்சி. டோட்டலாவே இங்கிலாந்துக்காரங்கிறவன் பாப்புலேஷன் இன்னைக்கே 6 கோடி பேர் தான் இருப்பான். தமிழ்நாடே அதை விட ஜாஸ்தி. அதுலயும் அவங்கள்ட்ட வேல்ஸ் இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, பிரியான். பிரிஞ்சாலே 3 கோடி பேர் தான் பிரிட்டிஷ் அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி பேர் வந்து பிடிச்சான். எப்படி கட்டமைச்சான்? அதுதான் இந்த பிரிண்டிங் மீடியா செஞ்ச மேஜிக். அவன் ஒரு சட்டத்தை போட்டு இந்த சட்டப்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு நீ ஒருத்தன் சொல்லுவான். அங்க இருக்கிற 2000, 3000, 4000 பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுவான். எழுதி வச்சது யார்? இவன். ஏன்டா நீ எழுதி வச்சதை நான் ஏன்டா செய்யணும்னு கேட்கறதுக்கு ஆளே இல்ல. கேட்டவன் மட்டும் தான் விடுதலை அடைஞ்சான். கேட்டவன் மட்டும் தான் புரட்சி ஆனான். கேட்டவன் மட்டும் தான் மாறுதல்கள் உருவாங்கினா. அப்படி கேட்டவர் தான் பெரியார். பாப்பா இன்னொரு விஷயம் பெருசு தெளிவா பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? 3 விஷயம். கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னொன்னு இந்த அதிகார மையம். இது 3ஐயும் அவன் காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே விஷயம், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கணுங்கிறது மட்டும் தான். ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா அவனுடைய இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப பலமா நிக்கும்னு அவனுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா பாப்பாங்க உட்கார இடத்துல உட்கார்ந்துருக்கிறது 20 பேரும் போய் உட்காந்து. இந்த ஆள் தலைவர் வரைக்கும் வந்துட்டாப்ல. இவங்க எப்போதுமே இந்த மோடியை வந்து இந்த கண்ணிக்கு பார்வோக்கு காமிக்கிற மாதிரி அவனா பிசி ஒருத்தனை காமிச்சு இந்த கட்சி உனக்கு அப்படி ஏமாத்துவாங்க இல்ல. அப்படி ஒரு ஏமாத்துறதுக்கு ஆளான ஆள் தான் வரும். அன்னைக்கு மோடி தான் பெரியாரு. எப்படி அவங்களுக்கு என்ன அன்னைக்கு மோடி நான் சொன்னது என்னன்னா தப்பா யூடியூப்ல போட்டுருப்பாங்க. ராஜாஜி திரும்ப முதலமைச்சர் வர்றாரு சுதந்திரத்துக்கு அப்புறம். திரும்ப அதே வேலை 37 பண்ண வேலையை 12 வருஷம் கழிச்சு திரும்ப குலக்கல்வி, திரும்ப வந்து ஹிந்தி. 2 வருஷம் இந்த ஆளு போட்டதுல அவரை தூக்கிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. காமராஜர் அந்த ஆளு கருப்பு காந்தினாப்ல. அவன் தாண்டா பச்சை தமிழ்ங்கிறாப்ல. அவன் பச்சை தமிழ் அவனுக்கு போடு. அந்த ஆளு உருவாக்குன கல்வி அமைப்பின் மேலதான் நம்ம இப்ப இவ்வளவு பெருச கட்டமைப்பு உருவாயிருக்கோம். அதுக்கு முழுக்க பெரியார் தான் கூட நின்னாரு. ஒரு நாள் கொதிக்க விட்டுருந்தானா அந்த ஆளு காமராஜர் தூக்கி வச்சிருப்பாங்க. ஆகச்சிறந்த அறிவாளி. திரும்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆகச்சிறந்த அறிவாளி. RSS ஓட எந்த சிக்கல்களையும் எந்த திட்டத்துகளையும் மாட்டாத ஒரே மனிதர். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட அவ்வளவு கொள்கை தெளிவு. இந்தியா சுதந்திரம் அடையும் போது அந்த 17 ஊர்கள்ல கீழே இருந்து 2வது இடம், இன்னைக்கு மேல இருந்து 2வது இடங்க. திராவிடம் என்ன செஞ்சது? இதுதான். சென்னையில் இந்த திராவிட கருத்தியல்களை பேசுறதுக்கு பலமான ஊடகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களும் நிறைய இருக்கிறாங்க. இந்த செயல்பாடுகளை வந்து தமிழ்நாட்டோட மற்ற மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப அவசியம். இப்போ சென்னையில் இருந்துட்டு திராவிட கருத்தியலோட ஒரு விஷயத்தை பேசி ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப்லேயோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லையோ பேசி அதை மற்ற மக்களுக்கும் கொண்டு செலுத்தி அதை பலப்படுத்துறது வேற. ஆனால் களத்தில் நின்று வேலை செய்யறதுன்னு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அது வெறும் ஊடக வெளிச்சத்துக்காக மெட்ராஸ்குள்ளேயே மட்டும் சுருங்கிடக்கூடாது. அது மற்ற ஊர்களுக்கும் போகணும். இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து எப்படி நம்ம அதர்மம் மனோஜ் அவங்க டீமு அவங்க வந்து கோயம்புத்தூர் சார்ந்த பகுதிகளில் எது நடந்தாலும் இன்றைக்கும் ஒரு போராட்டம்னா களமிறங்கி பெரிய வேலை செய்கிறது அவங்க தான். மதுரை சார்ந்த பக்கங்களில் வந்து அதில் ஒரு பெரிய சுணக்கம் இருந்துச்சு. இங்கே வந்து தொடர்ச்சியாக இந்த சாதிய பிரச்சனைகள் வந்து ரொம்ப வேகமாக ஆழமாக வேரூன்றின ஒரு பகுதி வந்து மதுரை, அந்த தென் மாவட்டங்கள். ஆனால் அந்த தென் மாவட்டங்களில் சென்னையிலேருந்து மட்டுமே வேலை செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அறிவுப்படுத்தி அடுத்தடுத்துக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான வேலையோ இல்லை களத்தில் நின்று வேலை செய்கிறதுக்கான ஆட்களும் ரொம்ப குறைவு இருக்காங்க. ஆனால் அதை களத்தில் ரொம்ப அடுத்த தலைமுறை இளைஞர்களை வச்சுக்கிட்டு அந்த வேலையை வீரியமாக செய்கிறதுக்குல அது ரொம்ப குறைஞ்சி போச்சோன்னு ஒரு வருத்தம். ஏன்னா நானும் தென்பகுதியிலேருந்து வந்தவன். அங்கே வந்து எங்களுக்கு தூரமாக சென்னையில் வந்து இப்படி ஒரு பெரிய இயக்கம் இருக்குது, அது இங்கே வரைக்கும் இருக்குது, இங்கேயும் ஆட்கள் வேலை செய்கிறாங்கன்னு இருக்கு. ஆனால் வேலை செய்வதற்கான அடையாளங்களையும் வேலை செய்யும் ஆட்களையும் பார்க்குறது அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த வேலையை மதுரைக்குள்ளே ரொம்ப பலமாக செய்கிற ஒருத்தர் தான் மணியமுதன். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா சென்னையில் வந்து ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு ஒரு சேலத்தில் ஒரு பிரச்சனை இல்லை அருப்புக்கோட்டில் ஒரு பிரச்சனைனா சென்னையில் வந்து அடையாளம் ரீதியாக வந்து ஒரு போராட்டம் நடத்துறது வேறொரு தன்மையானது. நடந்த ஊர்கள்லேயே மதுரை, திருச்சி, அந்த பக்கம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரைக்குமான அந்த தென் மாவட்டங்களில் நடந்த ஊர்கள்லேயே போய் பிரச்சனைகளை போராட்டங்களை நடத்துகிறதும், அந்த ஊருக்கே போய் பிரச்சனைகளை போலீஸ் ஸ்டேஷனில் போய் பஞ்சாயத்து வாங்கி கடைசி வரைக்கும் திட்டு வாங்கி அவங்க பொண்டாட்டிகிட்ட திட்டு வாங்கி எல்லா வேலையும் செஞ்சு மாட்டிக்கிட்டு நிற்கிறது யாருன்னா அவர் தான். அதனால அவர் எங்கே கூப்பிட்டாலும் சரி, வேறு ஏதாவது எப்படி இருந்தாலும் ஏதாவது டேட்டு போட்டிருப்போம் அந்த நாளில், இருங்க தோழர் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் டைம் கொடுக்க, அவங்ககிட்ட ஏதாவது காரணம் சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ கூப்பிட்டாலும் நான் கட்டாயமாக வந்துடுவேன். ஏன்னா அது எங்கள் பகுதிக்கு நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட வந்து அந்த இங்கேருந்து வீரியமான இந்த இயக்கங்கள் வந்து இங்கே இருக்குது. ஆனால் அந்த பக்கம் அதுக்கான வேலை செய்கிறதுக்கான ஆட்கள் தொடர்ந்து வரணும். அதுக்கு ரொம்ப பெரிய பலம் சேர்த்துருக்கவர் அவர். அதனால தான் நான் கட்டாயமாக இந்த விஷயத்துக்கு முதல்ல நான் கலந்துக்கணும்னு நினச்சேன். நான் இன்னொன்று
இந்த கூட்டம் துவங்குறது வந்து இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டோம் இந்த கூட்டம். அது காரணம் அன்னைக்கு இந்த சீமானை பூரா எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சரியா? சரி, என்னன்னா அந்த ஆள் பெரியார்னா யாரியா என்னையா விளக்கண்ணையா அப்படின்னு ஏதோ பேசியிருந்தார். உடனே நம்மளுக்கு கோவம் வந்துருச்சு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒட்டினார். பூரா சட்டையை கட்டையெல்லாம் திறந்து விட்டு ஊர் பூரா, அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாசலில் வந்து இறங்கி வந்தாயின்னு வச்சுக்கோங்க, அங்கனே ஒட்டியிருந்தார். பூரா ஊருக்கு போகிறவன் பூரா சவுத்துக்கு போகிறவன் பூரா அதை பார்த்துட்டு தான் போகணும் ஊருக்கு. அப்படி ஒரு போஸ்டர் ஒட்டி விட்டார், ஒரு 10 போஸ்டர். இந்த விஜயலட்சுமி அம்மா ஒருத்தனை பார்த்து பயந்துகிட்டே இருந்தேன், மதுரை செல்வம்னு ஒருத்தன். யார் அவன் பூச்சாண்டி மாதிரியே இருக்கான் மதுரை செல்வம். அவனே வந்து கிழிச்சிக்கிட்டு இருந்தான். அவனை யாருமே பார்க்கல, அவனே போட்டோ எடுத்து போட்டு விட்டான். குரூப் போகிறது மதுரை செல்வம்னா வந்தான் பார்த்து வந்து விஜயலட்சுமியை வந்து டார்ச்சர் பண்ண போட்டு விட்டார். அதை சும்மா அங்கேயாவது ஒட்டி விட்டாரு. இவங்க சும்மா இல்லாமல் ஏய் எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தால் மெட்ராஸில் வந்து ஒட்டுறா பார்க்கலான்னு பூராத்தையும் ஒட்டி விட்டாரு. யூடியூப் சேனல்ல இருந்தவரை பூரா அது என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு மாற்றி விட்டாரு சீமானு. கடைசியாக பக்கத்தில் யாரா அவங்க ஏதோ புதுசாக ஒரு குரூப்பு கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி அவர் புதுசாக ஒரு குரூப்பு கிளம்புனது அங்கே எங்களுக்கு ரொம்ப தேவை. சிக்கல்கள் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் விவாதிக்கவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். நேற்று ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு 2 தரப்புலையும் நண்பர்கள், 2 பேருமே க்ளோஸ் நண்பர்கள். எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் இவருக்கு போன் அடிக்கலாமா யாருக்கு போன் அடிக்கலாம் ஒரு தயக்கம் மைனருக்கு தான் அடிச்சேன். என்னங்க யூடியூப் சேனல் இன்டர்வியூ கேட்குறாங்க, என்னங்க கொடுக்கவா வேண்டாமா? ஐயோ வேணாங்க விட்டு எதுக்கு அப்படின்னாரு. விஷயம் என்னென்னா, இதை பேசாமல் விடுவது தான் சரி. ஏன்னா உணர்வு ரீதியாக ஒருத்தவங்க வந்து கொப்பளிச்சிட்டாங்கன்னா அதை இந்த இடத்துல கொட்டக்கூடாது. அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் அதை சரி பண்ணப்படும். ஏன்னா இதை எதிர்பார்த்து ஒருத்தன் இருக்கான்ல, அவனுக்கு நம்ம ஏன் வெயிட்டேஜ் கிரியேட் பண்ணணும்? அதுக்கான அவசியமே இல்லை. அது ரொம்ப அவசியம்னு நினச்சி தான் நான் அந்த சேனலுக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த சேனல்லேருந்து அவர் மெசேஜ் போடுவார், ரொம்ப சரியான முடிவு தோழர், நான் சொன்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கலங்கிறதுக்காக, ஏன்னா இந்த விஷயத்தை நான் பேச வேணாம்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு ஒரு மெசேஜ் எனக்கு பண்ணியிருந்தார். அதே மாதிரி தான் நைட் நான் மதிக்கும் அனுப்பிச்சிருந்தேன். இல்லைம்மா நீ பொறுமையாக இருமா, நீயும் எதுவும் இன்டர்வியூ கொடுத்துடாத, உணர்ச்சி ரீதியாக எதுவும் பண்ணிடாதுன்னு. அண்ணா நீங்களாம் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கன்ஃபார்மாக இது என் மேலும் என்னை உரமூட்டை தான் செய்யுது. கட்டாயமாக அவங்க எல்லாரையும் நினச்சி நான் தப்பாக நினச்சிக்கல, அவங்களையும் சேர்ந்து புரிய வைக்கிறதுக்கான வேலை செய்யணும்னு தான் மதியம் அந்த இடத்துல சொன்னாங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு விஷயம். அதே மாதிரி பெரியார் சார்ந்த டைம் எடுத்து அதெல்லாம் பேச முடியாது, இருக்கிறதே 10 நிமிஷம் தான் பேச. என்னட்ட எங்க இருந்த கண்டென்ட் ஏங்க எனக்கு தானேங்க கொடுத்தாங்க தலைப்பு, உங்களை யாருங்க பேச சொன்னது? நான் ஒரு என்ன தலைப்பு கொடுக்கலான்னு கேட்டார். எல்லாருக்கும் சின்ன சின்ன தலைப்பாக கொடுத்து எனக்கு பெரிய தலைப்பாக கொடுத்தேன். எங்க சமூக நீதினு ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் இருக்க பாதி 320 பூராத்தையும் நோட் பண்ணி செல்ஃபோனை பார்த்து சொல்லிவிட்டீங்க. நான் என்னதுக்கு பேசுகிறேன்? ரைட்டா? சரி, ஓகே. ஆமாம், இன்னும் பேசிக்கிட்டே தானே இருக்க வேண்டியது. அதுவும் இப்போ நம்ம எல்லாத்தையும் பேசுறதுங்கிறது வந்து இப்போ பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி இல்லை. இவங்க எல்லாருமே எப்படின்னா, அது என்ன சொல்லுவாங்க, அந்த மல்டி டைமென்ஷனோட சென்டர்ஸ் மாதிரி. ஒவ்வொருத்தரும் சாட் ட்விட் போட்டாலோ ஃபேஸ்புக்கில் ஏதாவது மெசேஜ் போட்டாலும் அது பயங்கரமாக விரியும். ஒருத்தர் மெசேஜ் போட்டாலும் அதுக்கு எவனுமே பார்க்க மாட்டான், அப்படியே கிடக்கும். நீங்களாம் போட்டிங்கன்னா 100-150 ஷேர் வரைக்கும் போகும். அதனால் இவங்க ஒவ்வொருத்தையும் சொன்னாலே ஒரு 1000 பேராக போகும். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ஆளுங்க எல்லாமே ஒன்றும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி இடம் கிடையாது இது. இங்கே வந்து இப்போ இந்த தலைப்புகள் எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆட்களே கிடையாது. ஆனால் நம்மளே பேசி வெறியேற்றிக்கணும், அப்படி ஒரு விஷயங்கள் தான் இது. ஏன்னா இது நமக்கு தெரிந்த தகவல்கள் தான். ஆனால் பெரியார் யாருன்னு நமக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் மட்டுமே பேசிட்டு இருக்கும் பொழுது காமனா பெரியாருங்கிற ஒரு நபரை நம்ம ஒரே ஒரு தாடி வச்ச ஒரு ஆள், அவர் ஒரு சாமியார் அப்படின்னு காவிக்கு போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க, ரொம்ப சீக்கிரம் பிஜேபிக்கு ஆக்கிடுவாங்க. சரி, அவங்களுக்கு போட்டிங்கன்னா அப்படியே இருப்பார் அவர். நீங்கள் வேணா பாருங்கள், காவியை மட்டும் போட்டு பாருங்க, அந்த அவர் வந்து சாமியார் மாதிரியே இருப்பார். எளிதாக மாற்றிட முடியும். ஆனால் அந்த சமூக நீதிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்? திராவிட இயக்கமும் சமூக நீதியும் அப்படின்னு நான் தலைப்பு சொல்லலை, அவருங்க போய் சொல்றாரு. என்ன தலைப்பில் பேசுறீங்கன்னு கேட்டார். நீங்கள் என்ன தலைப்புன்னு சொல்லுங்கன்னு. இந்த தலைப்பு பேசிருங்க தோழர் அப்படின்னாரு. எங்க சொல்லிவிட்டு பார்த்து வர்றாரு. பார்த்தீங்களா, இப்போ அவர் தலைப்பை நீங்கள் பேசிட்டீங்க, இவர் தலைப்பையும் பேசிட்டீங்க, 3 பேரும் முழிக்கிறாங்க. ஓகே, நைஸ். ஓகே, எனவே திராவிட இயக்கமும் சமூக நீதியும் இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, பெரியார் திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? யார் இந்த சீமானோட பேச்சு இருக்குல்ல,
திராவிடம்னா என்ன? என்ன திராவிடர்கள்? அவன் என்ன யாரியா திராவிடன்? இங்கே வேணாது இருக்கானா? ஆமாம், திராவிடன் ஒரு இனம் இல்லையே. ரொம்ப சிறந்த சிந்தனையாளரான திருமான் ஒரு சமீபத்தில் ஒரு தெளிவான ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். திராவிடர் என்ற ஒரு நிலம் கிடையாது, திராவிடர் என்ற ஒரு இனமும் கிடையாது. அது வந்து ஒரு கற்பனாவாதம், அதுதான் உண்மை. ஆனால் திராவிடம் என்ற சித்தாந்தம் இருக்கிறது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். திராவிடம்ங்கிற அந்த சித்தாந்தம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, அந்த ஜூஸ், அதுதான் அவசியம். அதை கண்டாலே நீங்கள் எல்லாம் ஏன் பயப்படுறீங்க? அதுதான் இம்பார்ட்டன்ட். மார்க்ஸ் வந்து பிறந்தது ஜெர்மனியன், அவர் ஒரு ஜெர்மானியன். ஆனால் அது வந்து ரஷ்யாலேயோ இல்லை கியூபாலேயோ சைனாலேயோ அது வெற்றி பெறுதுன்னா மார்க்ஸால் தான் செஞ்சோன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன எல்லாருமே பெரியாரால் செஞ்சோம், பெரியாரால் செஞ்சோம். ஆமாம், பெரியாரால் தான் நடந்துச்சு. அப்போ சைனாவில் ஜெர்மனியில் பிறந்த ஒருத்தனுக்கு இங்கே சைனாவில் நடந்துச்சு, ரஷ்யாவில் நடந்துச்சுன்னா ஆமாம் நடந்துச்சு. அவன் கொடுத்த சித்தாந்தத்தில் நடந்துச்சு, ஆமாம் மார்க்சியம்னு அதை தான் சொல்லுவான். பெரியார்னு ஒரு விஷயத்தில் பெரியார் கொடுத்த சித்தாந்தத்தின்படி ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே தான் இருப்பான். அவர் வந்து ஒடுக்கப்பட்ட எல்லா பகுதி மக்களுக்கும் தனிச்சு அவர் வந்து இது ஒரு பெண்களா ஒடுக்கப்படுறாங்களா அவங்களுக்காகவும் பேசுவார், தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்களுக்காகவும் பேசுவார், பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் பேசுவார். ஆனால் அவர் எந்த இடத்துல பேசினாரான்னு நானும் தேடி தேடி பார்க்குறேன், ரெஃபரன்ஸாக கிடைக்கல. இருந்தாலும் கூட மூன்றாம் பாலினத்தவருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குற அளவுக்கு ஒரு சித்தாந்தம் நீங்கள் பேசியே ஆகணும்னு ஒரு ஐடியாலஜியை கொண்டுட்டு வருதுல, அதுதான் திராவிடம்ங்கிற சித்தாந்தம் உருவாக்கி வச்சிருக்க பாதை. அப்ப அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆமா இதுவும் பெரியார் தாங்க செஞ்சாரு அப்படிதான் சொல்லுவோம். ஏன்னு கேட்டா அவர் தான் அந்த வழியை கொடுத்துருக்காரு. நீங்க இதெல்லாம் யோசி 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 அவங்க மூளைக்கு ஒரு வழி போட்டு கொடுத்தது இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிலத்துல இதை திரும்ப திரும்ப நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம், இருந்தாலும் நமக்குள்ள திரும்ப அதை பேசி நம்ம சரி பண்ணிக்கணும். என்னன்னா திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இருந்துச்சு. இதுதான் நம்மள இந்த திராவிட மொழி குடும்பம்னு ஒரு சித்தாந்தத்துக்கான பெயர் வைக்கிறதுக்கான முதல் மூலமே. ஏன்னா வெள்ளக்காரன் பிடிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற இந்தியாவையா பிடிச்சான்? அவன் தனித்தனியா இருந்த பல குட்டி குட்டிய நாடுகள் அது எல்லாத்தையும் பிடிச்சான். அவனும் யார்? அவன் ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி. அவன் இங்க இருந்து ட்ரேட் பண்றதுக்காக வந்தவன். அவன் நிலம் வாங்குற மாதிரி ஒவ்வொரு இடத்தையா பிடிச்சி நிலம் வாங்குறான், நிலத்தை எக்ஸ்டெண்ட் பண்றான். இங்க வரும்போது நிலம் தானே வாங்கினான் தானே, சென்னை நிலத்தை வாங்கினவன் அவன். அந்த மாதிரி நிலங்களை வாங்குறான். இங்க இருக்க செட்டப்பை அடிச்சு புடுங்கிக்கிற ஒரு செட்டப்புங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் 500 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய ஜனநாயகமும் பெரிய பெரிய அமைப்புகளையும் உருவாக்கிட்டவன் அங்கே. அப்போ இவனுக்கு வந்து ஈஸியாக இருக்கு, பூரா ஏமாலியாக இருக்கானே. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப எப்படின்னா தாக்குதலாக இருந்தது. எப்படின்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்ட ஸ்கூலு லண்டனில், ஆக்லாண்டில் 500 வருஷத்துக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்ட ஸ்கூலு. எப்போ யூனிஃபார்ம் போடுறதுக்கு நமக்கு 70களுக்கு அப்புறம் தானப்பா தமிழ்நாட்டில் வாய்ப்பு வந்தது. 500 வருஷத்துக்கு முன்னாடி யூனிஃபார்ம் போட்டவனா அவன் எவ்வளோ பெரிய அறிவாளி. அப்போ நம்ம பூரா எங்கே இருந்திருக்கிறோம்? வெறும் ஒரு கம்பெனி இங்கே வந்துட்டு அந்த கம்பெனி இடம் காசு கொடுத்து வாங்கி சென்னையில் அந்த இப்போ இருக்கிற கட்டியிருக்கிற அந்த சட்டமன்ற கட்டடத்தை காசு கொடுத்து வாங்கி கட்டியிருக்கான். இவன் சண்டை போட்டோன்னா இவனையும் பிடிச்சி அடிக்கிறான், இவனை அடிக்கிறான், மாற்றி மாற்றி அப்படி கான்குயர் பண்ணி தான் என்டையர் இந்தியாவே அவன் கையில் வச்சிருக்கான். இதையுமே இந்த கம்பெனியில் பல ஷேர் ஹோல்டர்ஸ் எங்கே லண்டனில் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறான். ஷேர் ஹோல்டருங்கிற முறை எப்போ இன்னுமே நம்ம ஆளுகளுக்கு பல பேருக்கு புரியல. அவன் அங்கேருந்து அனுப்புறதுக்கே ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சு ஆளுங்க அனுப்பிச்சிருக்கான் 500 வருஷத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து அனுப்பிச்சு இந்த கம்பெனி இந்த நாட்டில் பல பகுதியில் விட்டு தான் வச்சிருந்துச்சு. இன்னைக்கு இருந்த இந்தியாவில் திரும்பவும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற வரைபடத்தின் முழு இந்தியாவும் அவன் சுதந்திரம் கொடுக்குற போது வரைக்கும் கூட இல்லை. இதை இப்போ நான் சொல்கிறத முழுக்க முழுக்க பெரியார் பேசின வரிகளை படிச்சுட்டு தான் எனக்கே அந்த நாலேஜே வந்துச்சு. இன்னமும் நம்ம சொல்லவா, கடைசி வரைக்கும் ஆங்கிலேயர்கள் வெளியில போறத பெரியார் ஏத்துக்கவே இல்லை. வெள்ளக்காரங்க இங்க இருக்கட்டும் தான் சொன்னாரு. ஏன்னா அவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. அவர் சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு இருக்கிற யூரோப்பில் வந்து 85 கோடி மக்கள் தான், 54 நாடு, 44 நாடு. ஆப்பிரிக்காவில் 134 கோடி பாப்புலேஷன் இப்போ சமீபத்தில். நம்ம 140 கோடி. நம்ம அவன் 44 நாடு, அவன் இவன் 54 நாடு. எப்படி சேம் பாப்புலேஷன், ஆனால் எப்படி 54 நாடு? அங்கே நம்மளோட பாதி கூட இல்லை, முக்கால்வாசி பாப்புலேஷன். அவனுக்கு வந்து 44 நாடு. என்னன்னா தனித்த சவரனோட அப்போ செயல்பட்டவன். இப்போ நம்ம ஊரில் இருந்தாங்க தனித்தனி நாடுகள்லாம், அந்த மாதிரி நாடுகள் இருந்தவங்க அப்படியே இருக்காங்க. அவங்க மாற்றமே அடையல. ஆப்பிரிக்கா சுரண்டப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அவங்கள்ட்ட ஏழ்மை இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த ஸ்டெப் வச்சுட்டதுனால யூரோப்பில் வந்து எல்லா ஊர்களுமே வளர்ந்த ஊர்களாக இருக்கு. மேக்ஸிமம் எந்த கிரைட்டீரியா எடுத்தாலும் எல்லாத்துலேயும் ஐரோப்பா தான் பெருசாக இருக்கும். அந்த ஐரோப்பாவை கூட சுற்றி பார்த்து எல்லாம் என்னடா பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வந்து வருவீர். இப்போ இங்கே ஒரு இடத்துல இந்த கம்பெனி வந்து நடத்த முடியாதுங்கிறான். எது இந்த நாட்டை நடத்துறதுல அவன் கம்பெனிக்காரன் ஒரு குழப்படியிலேயே ஒன்று பண்ணிட்டு இருக்கிறான்.
அப்பதான் அதை வந்து 1858 வந்து விக்டோரியா என்ன பண்ணுது, விக்டோரியா மகாராணி பிரகடனம்னு சொல்லுவாங்க, அதை டெல்லியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த நாட்டையும் இங்கிலாந்து கவர்மெண்ட் எடுத்துக்குது. இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல்லாக கொடுத்துருது, காசை கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த நாட்டை அப்படின்னு ஒரு நாடு எடுத்துக்குது. இங்கே ஒரு நாட்டை, ஒரு பெரும் நிலப்பகுதியை ஒரு நாடு கான்குவேட் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனியோட எல்லா ஸ்டாஃப்ஸையும் எம்ப்ளாயியை மாற்றிட்டு ஒரு நாடு கட்டமைக்கிறதுக்கான எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்லாம் போடணும். அதில் போனவன் பூரா யார் தெரியுமா பாப்பா? இந்த சொந்த மக்கள் ஒருத்தனுமே இல்லை. இந்த தனித்தனி நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளை இன்னொரு நாட்டுக்கு காட்டி கொடுத்தனா கூட அவன் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு சொந்த நாடு கிடையாது, வெறும் நாடோடி. அவனோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவன் தொடர்ச்சியாக செஞ்ச வேலைகள் தான் அதெல்லாம். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாட்டினா கூட ஏமாற்றி மாட்டி விட்டு தன்னை காப்பாற்றிக்குவான். இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி போன போதும் முழுக்க போய் உட்காந்து அவன் தான். நம்மால் எல்லாம் இவனுக்கு கலாச்சாரம் இருந்தது, தனித்த அடையாளம் இருந்துச்சு. அவன் பசி இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருந்தான். அந்த நாகரிகம் தெளிவாக இருந்துச்சு. அதனால இவன் அதை கான்சென்ட்ரேட்டே பண்ணலை. இப்போ போய் உட்காந்துக்கிட்ட பாப்பான் என்ன பண்ணானா, அவனோட கலாச்சாரம் தான் நாட்டோட கலாச்சாரம்ன்றான். எங்க ஆரம்பிச்சிருது? அவனோட மொழி தான் எல்லாரோட மொழின்னு சொல்றான். அவனோட என்டையர் விஷயத்தையும் இந்த மக்களுடைய சாயலா அப்படியே திருப்பிட்டான். இதை வெள்ளக்காரன் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நெல்லூர்ல இருந்த ஒரு கலெக்டர் வந்து 1885 தான் நினைக்கிறேன், அந்த டைம்ல தான் அவரே ஐடென்டிஃபை பண்றாரு. என்னடா நீ சொல்ற ஒண்ணுமே இங்க ஊர் போனா ரெப்ரசன்டேஷனே தப்பா இருக்கு, நீ சொல்ற ஒன்னையுமே, நீ கலாச்சாரம்னு சொல்ற ஒன்னையுமே ஆந்திராவுக்குள்ள இருக்காரு அவரு. போய் பார்த்தா எல்லாமே தப்பா இருக்கு, அவனோட செயல்பாடு முறை எல்லாமே நீ சொல்றது எதுவுமே இல்லையேன்னு அவர் தான் ஃபர்ஸ்ட் உண்மையை சொன்னா. இடஒதுக்கீட்டுக்கான மூலம்லாம் அவர் தான் சொல்ற. என்னடா இங்க இத்தனை பேர் வேலையில் ஒருத்தன் கூட இல்லை, நீ மட்டும் தான் இருக்கிற, ஆனா இந்த ஊருக்கான இவனாவே இல்லையே அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதே அவர் தான். அவருக்கு எதிராகவே பெரிய வேலை செஞ்சாங்க. இந்த சூழல்ல காங்கிரஸ் தெளிவா இந்த இடத்துல ஒன்று சொல்றேன். காங்கிரஸ் அந்த காலத்து பிஜேபி, காங்கிரஸ் அந்த காலத்து பிஜேபி அது முழுக்க பார்ப்பனர்களுடைய கட்சி. பார்ப்பனர்களும் எலைட்டை சேர்ந்த சில சாதி ஆட்களும் வணிகர்களும் சேர்ந்து உருவாகினதான் அந்த கட்சி, முழுக்க பார்ப்பனர்களுக்கான கட்சி. அதுவே கிட்டத்தட்ட 1880s தான் வந்து உருவாகுது. எப்போ 30-40 வருஷம் அந்த ஒரு நாட்டை இன்னொரு நாடு பிடிச்ச பிறகு தான் உருவாகுறான். இப்போ அதுவே முழுக்க ஒரு பாப்பாயனோட கட்சி, முழுக்க வேலை செய்கிற எல்லாத்துலையும் எலைட் குரூப்ஸ் எல்லாத்துலையும் பாப்பா போய் உட்காந்து 50 வருஷமா உட்காந்து இடத்த பிடிச்சி வச்சுட்டு இந்த காமன் மேனுங்கிற ஒருத்தன் கண்ணுக்கே கொண்டு போல. இதுக்கடையில் சில பேர்லாம் என்னடா இவங்க மட்டும்தான் நமக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டான், நம்மகிட்ட வரி வாங்குறான், நமக்கு எந்த விஷயமே இல்லைன்னு போராடின சில பேர்களில் ஒரு சில ஆட்கள் தான் அயோத்திதாசர் மாதிரி அன்னைக்கு இருந்த பல பேரும். இன்னொன்று, அவன் நிலப்பரப்பா அவன் ஆண்டது இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாநிலங்கள் கிடையாது. அவனுக்கு கடல் சார்ந்த ஒரு நிலப்பரப்பு, அதில் அவன் வணிகம் பண்ணணும். அதை ஒரு சென்டரா வச்சுட்டு ஒரு நீளமான லேண்ட்ஸ்கேப் பிடிச்சிருவான், அதை ஆளுவான். எல்லா உலகத்துலையும் அப்படி தான் இருந்தான் அவன். அப்போ சென்னை, மும்பை, கல்கட்டா இதை மட்டுமே வச்சுட்டு, அந்த பக்கம் கராச்சி இதை மட்டுமே மெயின் செட் பண்ணி ஒரு இடத்த பிடிச்சி ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஆள்றான். அதுக்கு தான் அவன் பிரசிடென்சின்னு வைக்கிறான். இப்போ தமிழ் பேசினவனே 100 நாடு இருந்திருப்பாங்க, தெலுங்கு பேசினவன் 100 நாடு இருந்திருப்பான். இவங்க எல்லாத்தையும் வைக்கும் பொழுது அவன் மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள அவன் வைக்கும் பொழுது, மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள ஓட்டையா இன்னைக்கு இருக்க மேப்ல நிறைய இருந்துச்சு. புதுக்கோட்டை, அந்த பக்கம் மைசூர், திருவாங்கூர் இதெல்லாம் தனித்தனியாவே இருந்துச்சு. அவன் இருந்த கப்பம் கட்டிக்கிட்டு தனியாக இருந்தான். இந்தியன் பிரசிடென்சிக்குள்ள மேப்ல எல்லாம் இல்லை, அவன் தனியாக தான் இருந்தான். இப்போ இவங்களுக்குள்ள பல மொழி பேசுறவன் இருக்கான். நம்ம சொல்ற மாதிரி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இன்னைக்கு இருக்கிற 4 மாநில பேர் மட்டும் இல்லை, 96 மொழி பேசினா. துளூர் இருந்துச்சு, கூர்க் சைடு வேற ஒரு மொழி பேசினாங்க, ஒரிசாவுடைய இதுக்குள்ள பேசினாங்க, ஆந்திராக்குள்ள இன்னைக்கு எத்தனை மொழி இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பல மொழிகள் நம்ம அங்கீகரிக்கல. அதுவே செஞ்சிருக்க பிழை, பெரிய பிழை. அது பெருவாரியான மக்கள் பேசுற ஒரு மாநிலங்களா மொழிவாரி மாநிலங்களா பிரிச்சாங்க. அதான் அதுல உண்மை. 96 மொழி இருந்துச்சு. இந்த 96 மொழி பேசுறவனையும் வாங்க தமிழ் போராடுவோம்னு சொன்னா என்ன சொல்லுவான்? அன்னைக்கு இருக்க லேண்ட்ஸ்கேப்ல அப்படி ஒன்று பேசணும்னா முட்டாள்தனமாயிரும். அன்னைக்கு தனித்து விடப்பட்டிருப்போம். அன்னைக்கு இந்த மக்கள் எல்லாத்துக்குமான பொது பேர் தான் வந்து இந்த திராவிடம்ங்கிறது. இவங்க எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தணும்னு கண்டுபிடிச்சதான் அந்த திராவிடம்ங்கிற பேரு. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு அது மட்டும் இல்லாட்டி என்னவாயிருக்கும்? அந்த பெயரை ஆரம்பத்திலேருந்து அயோத்திதாசர் மாதிரி பல பேர் வந்து இல்ல இவங்க இது பார்ப்பனர்களுக்கு எதிராக ஒற்றுமையான ஒரு பேரா அதை பயன்படுத்தணும்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி தான் திராவிடம்ங்கிற பேரை கொண்டுட்டு வராங்க. அதை ரொம்ப அழகா கொண்டுட்டு வந்துட்டு இருக்கும் பொழுதும் காங்கிரஸ் என்ன பண்றானா இதை பயங்கரமா ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் முழுக்க பார்ப்பனர்கள் நலச்சங்கம்.
அது ஒரு பார்ப்பனர்கள் வணிகர்களுக்கான நலச்சங்கம். அதை தவிர அதுல எந்த கூறுமே கிடையாது. அதுல ஒரு சின்ன ஓட்டை விழுகும் போது அதுக்கு எதிராக தான் அதை கண்காணிக்கிற ஒரு அமைப்பு மாதிரி தான் அப்பவே இந்து இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ கண்காணிக்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு இருக்க அவங்க சொல்ற அத்தனை பிஜேபி தலைவர்களும் யாருன்னா காங்கிரஸ்காரனா இருப்பான். அப்ப காங்கிரஸ்காரன் என்ன, காங்கிரஸ்காரன்லயும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இருக்கான். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட உருவாக்கி அதுக்குள்ள போய் இருக்கான். அதுக்குள்ள அவனுக்கு ஓட்ட விழுகும் பொழுது அவன் என்ன பண்றான், அதுல இருந்து காலி பண்ணி மொத்தமா ஒரு தனியா மாத்தலாம்னு நினைக்கிறான். அவனோட திட்டம் முழுக்க. ஏன்னா ஒரு நாட்டில் நம்ம அந்த 7 தலைமுறைகள் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். என்னன்னா டோட்டலாவே இங்கிலாந்துக்காரங்கிறவன் பாப்புலேஷன் இன்னைக்கே 6 கோடி பேர் தான் இருப்பான். தமிழ்நாடே அதை விட ஜாஸ்தி. அதுலேயும் அவங்கள்ட்ட வேல்ஸ் இருக்கு, ஸ்காட்லாண்ட் இருக்கு, பிரிகிறான். பிரிஞ்சாலே 3 கோடி பேர் தான் பிரிட்டிஷ் அப்படின்னு. அவன் எப்படி இத்தனை அன்னைக்கு 30 கோடின்னு இருந்தாலும் பாரதியார் சொல்றாரு 30 கோடினா 30 கோடி பாப்புலேஷன். அவன் அன்னைக்கு 1 கோடி கூட இருந்திருக்க மாட்டான். எப்படி கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி பேர் அவன் பிடிச்சான், எப்படி கட்டமைச்சான்? அதுதான் இந்த பிரிண்டிங் மீடியா செஞ்ச மேஜிக். எழுதி வச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னா எல்லாரும் பயப்படுவான். இப்போ நான் ஏங்க இப்படி எழுதி வச்சிருக்கேன்னா நீங்க 100 பேர் ஆமா இல்ல எழுதி வச்சிருக்கணும் ஒருமுகமாயிருவீங்கல்ல. இந்த எழுதி வைக்கிற வேலையை செஞ்சான். அவன் ஒரு சட்டத்தை போட்டுருவான். அவன் ஒரு சட்டத்தை போட்டு இந்த சட்டப்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு நீ ஒருத்தன் சொல்லுவான். அங்க இருக்கிற 2000, 3000, 4000 பேர் அதை தான் ஃபாலோ பண்ணுவான். எழுதி வச்சது யார் இவன்? ஏண்டா நீ எழுதி வச்சதை நான் ஏன்டா செய்யணும்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. கேட்டவன் மட்டும்தான் விடுதலை அடைஞ்சான், கேட்டவன் மட்டும் தான் புரட்சி ஆனான், கேட்டவன் மட்டும் தான் மாறுதல்கள் உருவாங்கினான். அப்படி கேட்டவர் தான். ஏன்னா இன்னும் அவருக்கு இன்னும் சிக்கலான பல விஷயம்லாம் இருக்கு. யார் தெரியுமா? இந்த ஆளும் சும்மா இல்ல, இந்த ஆளும் தான் காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு ஆள் தான். இந்த பாப்பா குரூப்புக்குள்ள போற ஒரு ஆள் தான். சும்மா இல்லைங்க, இவரும் இந்த பிசினஸ் குரூப்பை சேர்ந்தவர் தான். புரியுதா? இந்த பாப்பா குரூப்ல இந்த பிசினஸ் குரூப்பை சேர்ந்தவர் தான். ஓகே, அதுல போனா வேற மாதிரி இருக்கும்னு தெரிஞ்சவர் தான் வரும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதான் அந்த அளவுடைய பக்கம் தெரியும். சாதாரணமான ஒரு ஆளை மார்க்ஸ் எழுதிட்டு போகும்பொழுது ஒரு பெரிய மில்லோட ஓனர் தொழிலாளர்களுக்கு நலம் பயக்கிற சட்டத்தை எழுதுறான் ஒருத்தன். தொழிலாளர்களோட சட்டத்தை, தொழிலாளர்களோட ஆட்சி அமையணும்னு ஒருத்தன் எழுதுறான். ஒரு ஆட்சி முறை இப்படிதான் எழுதணும். அந்த புத்தகத்தை வெளியிட்டவன் யார்? மார்க்ஸ், ஏங்கல்ஸ். அவன் சாதாரண, அவன் பெரிய ஆளு, பெரிய பணக்காரன். எப்படி முதலாளிகளின் ஒரு பிரதிநிதி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக ஒருத்தன் செஞ்சான் தெரியுமா? அதனால தான் அவன் நிற்கிறான். நிறைய அவன் தான் பெரியார். இங்க அங்கிருந்து வந்தாரு, ஆனா வேற ஒரு வேலை செஞ்சார். இப்பவும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி முழுக்க பாப்பான் எல்லா பக்கம் உட்காந்துட்டான். விஷத்தின் உச்சம். என்ன பண்றான் அவன்? இவன் அவனுக்கான வேலைகளை என்ன வேணா செஞ்சுக்கலாம். கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்துருச்சு. வந்த பிறகும் அவனுக்கு டாக்டர் வேணும், அவனுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும், அவனுக்குன்னு ஏதோ ஒன்று உருவாக்கியிருப்பான். எப்படி இருந்தாலும் நாடு நடத்தும் போது ஒன்று வேணும்ல. அங்கே அத்தனையிலையும் உட்காந்துப்பான், படிக்கிறது உட்பட. வேலை முதல்ல படிக்க வந்துட்டான்னு வச்சுங்க, பெரும் பிரச்சனை. அவன் வேலைக்கு வந்துடும், படிக்கிறதுக்கே உள்ள விட மாட்டான். படிக்கிறதுக்கு நீ போய் சமஸ்கிருதம் படி அப்படின்றான். ஏன்னா எனக்கு தமிழே தெரியுது, அவன் எழுதி படிக்க தெரியல. அப்போ இவன் கிட்ட சமஸ்கிருதம் படிப்பான், தமிழே அப்போ எழுத படிக்க தெரியல. இப்போ அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது எத்தனை % தமிழ்நாட்டிலாம் எழுத்தறிவு? 30% கூட வரல. 30% 30 எழுத்தறிவுன்னு என்னது? எழுத்து கூட்டி படிக்கிறது. எழுத்து படிதான் டிகிரி படிச்சதா இல்லை, எழுத்து கூட்டி படிக்கிறோன்னா 30% இல்லை. எனக்கு வேற தெரிஞ்சு எங்க ஊருக்கு எல்லாம் அதை படிச்சு சொல்றான் இருக்கு இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு எல்லாரும் படிக்க, இது வேற. அந்த சூழலை நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணி பார்க்கணும். அப்ப இவங்களை சுத்தமா இதுலேருந்து ஒருத்தன் வந்தா கூட அவனுக்கு எப்படா காலி பண்றது? காலேஜுக்குள்ளே விட்டுறக்கூடாது. காலேஜுக்குள்ள விட்டா அங்கே வந்துடுவான்ல. அந்த வேலையை செஞ்சுட்டே வரும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ள அயோத்திதாச பண்டிதர் மாதிரி ஒரு சில பேர் வாசிச்சு, ரெட்டமாலை சீனிவாசன் மாதிரி வாசிச்சு, இல்ல இவங்களை காலி பண்ணணும்னா நம்ம படிச்சா மட்டும்தான் போக முடியும்னு சொல்றதுக்குள்ள அவங்களையும் காலி பண்ணாங்க. அவங்களையும் காலி பண்ணிட்டே வராங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு கோபம் என்னன்னா, பாப்பாங்க மட்டுமே வேலை வாங்குறாங்களே, பாப்பாங்க மட்டும் எல்லா பக்கம் போறாங்களேன்னு. அங்கே ஒரு பிசினஸ் குரூப் தான். ஆனால் அதை எப்பொழுதுமே ஏஞ்சல்ஸ் மாதிரி, பெரியார் மாதிரி மற்றவர்களுக்கும் சேர்ந்து யோசிக்கிறது இருக்குல்ல. ஒரு வெள்ளைக்காரன் என்னடா உனக்கு பாப்பான், உனக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா, இந்த மக்களுக்கு மட்டும் ஏன்டா போய் சேரக்கூடாதுன்னு வெள்ளைக்காரன் தானே யோசிச்சான். அந்த மாதிரி யோசிக்கிறதுல அந்த யோசனையை நம்ம ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சாங்க. இவங்க இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும், இவங்களுக்கு எதிரான எல்லாத்தையும் செய்யணும்னாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி அமைச்சுக்கிறான்னு சொல்கிறான். உங்களுடைய ஆட்களை போட்டு ஒரு ஆட்சி அமைச்சுக்கோ, உனக்கு என்ன தேவையை நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். காங்கிரஸ் ஒருத்தன் வரல எந்த மாநிலத்திலையும். அப்போ இருந்த மாநிலங்கள் தமிழ்நாடு, அதாவது மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இல்லாமல் அங்கே கல்கட்டா இருக்குது, பீச்பூர் இருக்குது, இங்கே சென்ட்ரல் ப்ராவின்ஸ் இருக்குது. எவனுமே ஆட்சி அமைக்கவே இல்லை. அதெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது, சுதந்திரம் கொடுன்றான்.
அவன் கேட்ட சுதந்திரம் என்ன தெரியுமா? நீ ஒரு செட்டப் பிடிச்சி வச்சிருக்க தெரியுமா? அது அருமையான செட்டப், என்னோட பிசினஸ் மார்க்கெட்டுக்கு பிரமாதமான ஒரு செட்டப். இது தனித்த அடையாளங்களோட இன்னைக்கு இருக்க ஐரோப்பா மாதிரி இயங்க வேண்டிய ஒவ்வொருத்தரோட அடையாளத்தையும் அழிச்சு வச்சிருக்கிற அந்த அழிச்ச அடையாளத்தோட என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு பிசினஸ் பண்றதுக்கு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய முழு உணர்வோட இருக்கக்கூடிய தமிழ் அழிக்கிறதுக்கு போராடுறானே, அன்னைக்கு அது எல்லாத்தையும் வேற ஒரு டைமென்ஷன்ல வச்சிருந்தான். அப்படியே கொடுத்துறான்னு கேட்கறான். அப்படி கொடுக்க முடியாது, அங்கே ஒரு சிக்கல் வருது. அப்பதான் அது முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுக்கு ஆதரவான எல்லா சட்டமும், ஏன்னா ஒரு சட்டம் சொல்லுவாங்க டைரக்டா போய் இந்த நிலத்தெல்லாம் யாரோட உரிமையா எழுதலான்னு கேட்குறாங்க வெள்ளக்காரன்ட்ட. பாப்போம்மா என்ன தெரியுமா சொல்றான்? இந்தியாவில் இருக்கும் எல்லா நிலமும் பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது எழுதிருங்க. இப்படிதான் முன் வச்சாங்க. பார்ப்பனர்களுக்கு சொந்தமான மற்ற எல்லாரும் வேலை செய்யும் உரிமைகள் அவங்களுக்கு இருக்குன்னு எழுதுங்க. எழுதி வச்சு இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து அவர் ரொம்ப தெளிவா சொன்னார் மைனர், ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டாந்து படிக்கிறோம். நம்ம அதை கடத்திட்டு வரும்போது அந்த மனுஷன் சொன்ன மாதிரி யோசிக்கணும். உனக்கு அறிவு இருக்குல்ல, அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீ அதை படிக்கும்போது யோசி. ஒருத்தனுக்கு 2 பேரை படி, ஒருத்தனுக்கு 10 பேரை படி, உனக்கு புரிஞ்சிடும். ஓ இவனு ஒரே புள்ளியில் வந்து நிற்கிறாங்க, அப்பதான் அது கரெக்ட். அப்படி அதை வாசிக்கும் போது நமக்கு புரியுது. ஒரு பெரியாரை வாசிக்கும் போது இல்லாத தெளிவு இன்னொருவர் பெரியாரை சொல்லும் போது மேலும் தெளிவாகுது. இப்பதான் அந்த பர்டிகுலர் இடத்துல காங்கிரஸ்காரன் எவனும் காங்கிரஸுக்கு எதிரான வேலைகளை நீ செய்யற, ஏன்னா அப்பதான் கொஞ்சம் இவங்க இல்லாத ஆட்களுக்கு வேலை போடுன்றான் வெள்ளக்காரன். இப்ப இதுவே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. எத்தனை பேர் ஒரு 10 பேரை போடுறாங்கிறதுக்கு கோவம் வந்துருச்சு. 1000 பேர்ல 10 பேர் போடுறதுக்கு கோவம் வந்துருச்சு. நீ முடியாது, வெளியே போ, நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன், என் ஆட்சியை கொடு. இல்லை நீ ஆட்சி அமைச்சுக்க, ஆனால் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அங்கே வைஸ் ராய்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்படியா வர முடியாது. நீ ஆட்சியை கொடுத்தா கொடு. இந்தியாவில் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், அது நீதி கட்சின்னு அப்புறம் தான் அது வந்துச்சு. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு உண்மையான பேர் என்ன தெரியுமா? காங்கிரஸ் பார்ப்பனர்கள் அமைப்பு. அவங்களுக்கு எதிரான பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைப்பு. எப்படி பூரா பாப்பாம் அப்ப எல்லாரும் தான், அது எல்லாத்துக்குமான பொதுப்படையான ஒரு சங்கம் இருக்கு. அந்த சங்கம் நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன். எப்படி காங்கிரஸுக்கு எதிராக நீ ஆட்சி அமைப்புல போ, நான் ஆட்சி அமைச்சுக்கிறேன் பிடிச்சாங்க பாருங்க. அங்கதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் சமூகத்தின் தலைமுறைகள் இவ்வளவு பலம் வாய்ந்தவர்களாக மாறியதற்கு அன்னைக்கு போட்டதுதான். அன்னைக்கு அவங்க செஞ்சாங்கல்ல அந்த ஒரு வேலை. கிட்டத்தட்ட 21 ஆரம்பிச்சு அரௌண்ட் 37 வரைக்கும் இருக்காங்க. ஒரு 16 வருஷம் அவங்க ஆட்சி தான். அதை யாரு பெரியாருக்கே சொல்லி கொடுக்குது. ஏன்னா பெரியார் இந்த டைம்ல எங்க இருக்காரு? காங்கிரஸ்ல இருக்காரு. அவர் காங்கிரஸ் அந்த முதலாளிகளும் பார்ப்பனர்களும் நிறைந்த ஒரு இடத்துல அவர் ஒரு வேலை செஞ்சார். அதை நான் சொல்றேன். அந்த அளவுக்கு குருத்தனமான ஆளு, வேற மாதிரி வேலை செய்வார். அவர் உள்ளதான் இருந்தாரு. ஆனா இந்த பக்கம் என்ன பண்றாங்க? என்ன வந்து இந்த பேர் என்ன, ராமர் அதை செய்தார், இல்லைன்னா வந்து குருவியில் பறந்து வந்தார், இந்த மாதிரி கதையெல்லாம் பெரியாரை வச்சு நம்ம கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரையும். புரியா? அதே மாதிரி பெரியாரை புனிதப்படுத்துறதுக்காக நம்ம அந்த வேலையும் செய்யக்கூடாது. சரியா? ஆமா, புல் பறவையில, ஏன்னா துளுண்டு பறவையில எப்படா உசுரத்து வச்சிங்க, அந்த மாதிரி இவரை வச்சும் கிரியேட் பண்ணக்கூடாது. விஷயம் வந்து இதுல சிந்தனையா என்னன்னா, அங்க இருக்கும் பொழுது இவங்க இந்த 17 வருஷத்துல ஒரு விஷயம் செஞ்சாங்க தெரியுமா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பாப்பா சொன்னாங்க எங்க ஆளே இல்லையே. இடஒதுக்கீடை கொடுக்கறது இந்த அமைப்பு தான். இந்த சவுத் இந்தியன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு. இவன் அமைச்ச அந்த அரசு இருக்குல்ல, அந்த அரசாங்கம் தான் என்ன பண்றான்னா இடஒதுக்கீடு கொடுக்குறான். எல்லா வேலையிலையும் மற்ற எல்லாரும் கொடுக்கணும். எங்க இந்தியாவிலே முதல் முறை இடஒதுக்கீடு அப்பதான் அமலாகுது. அது அவன் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு குறிப்பெல்லாம் வைக்கல, தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்த மக்களுக்கும் அதுல வந்து பெர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லி மாற்றி அமைக்கிறான். எல்லா விஷயத்தையும் கேள்வி கேட்கிறான். இங்க இருக்கக்கூடிய அடிப்படையா பாப்பா இன்னொரு விஷயம் பெருசு தெளிவா பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய 3 விஷயம், கல்வி, வேலை வாய்ப்பு, இன்னொன்று இந்த அதிகார மையம், இது 3ஐயும் அவன் காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே விஷயம், அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கணுங்கிறது மட்டும்தான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்க. இன்னைக்கு எவ்வளவு ஹாப்பியா இருப்பான் தெரியுமா? அப்படி இன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கத்துல அவ்வளவுதான், அவ்வளவு பெருசா இருப்பான், தூங்க கூட மாட்டான். எங்க தாய்லாந்துல போய் கொண்டாடிட்டு வர அளவுக்கு கொண்டாட்டான் அவனுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா அவனுடைய இந்த வேலைகள் எல்லாம் ரொம்ப பலமா நிக்கும்னு அவனுக்கு தெரியும். இன்ன வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு வந்து அந்த சூழல் உருவானதால வேற மாதிரி இருக்குது. அங்கேருந்து அவன் தொடர்றான். இடஒதுக்கீடு மட்டுமா போல அவன் அந்த டைம்ல செஞ்சது. தேவதாசி முறையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நீ என்னடா பொம்பளை பிள்ளைங்க வந்து
இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், கடவுள் கொடுத்தது, இந்த பொய்யெல்லாம் கதையெல்லாம் சொல்லாது. அதுவும் அந்த அந்த அம்மா வந்து அந்த வழியிலே வந்த ஒரு அம்மா, முத்துலட்சுமி ரெட்டிலாம். அவங்களாம் நீ வேணா உன் வீட்டு பொண்ணை வேணா அனுப்பிவிடு, என்னெல்லாம் அனுப்பி எங்கே யாரையும் நீ சொல்லாது போடான்ட்டுருச்சு. ஏன்னா நான் புதுக்கோட்டை தான். அந்த அம்மா அந்த ஆட்களெல்லாம் பார்க்குறது பிரகதம்பாயல் கோயிலில் இருந்தது. பிரகதம்பாள் கோயிலில் பொட்டு கட்டின ஆட்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசில் படிப்போம் அதெல்லாம். அந்த அம்மா அதை பார்த்தோம். அந்த அம்மா ஒரே ஆள் படிக்க வந்ததுக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த பொம்பளை. ஏன்னா இவ்வளோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஏன்னா இப்படி தன்னோட இடத்துக்காக எல்லாத்தையும் செஞ்ச எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க இவங்க. இடஒதுக்கீடு கொடுக்குறது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், உள்ளாட்சி துறையில் என்ன கொடுக்கலான்னு மதிய சாப்பாடு போட்டு நீங்கள் படிக்கலாம் வந்துருக்கலான்னு கூப்பிட்டாங்க. அவன் சொல்றது படித்தவன் தான் இல்லையா, எப்படா கொண்டு வருவேன்? மதிய சாப்பாடு கொடுத்ததே அந்த டைம் தான். இடம் நிலம் சார்ந்த பகுதிகளில் நிறைய சீர்திருத்தத்தை பண்ணுறாங்க. இப்படின்னு இருக்கும்போது இதுக்கு பேரலாம் மனுஷன் எங்கே இருக்காப்புல? பெரியார் காங்கிரஸில் இருக்காப்புல. அவருக்கு என்ன, காந்தி சொன்னால் எல்லாம் கரெக்டு. பூரா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. காந்தி சொன்னது இப்போ வரைக்கும் சொல்கிறேன், காந்தி ஆர்எஸ்க்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஒன்று எதிர்பார்த்தாங்க இல்லை, அதுக்கு எதிராக இல்லையே இதில் கொஞ்சம் மாற்றிக்கலாமே சொன்னவர் தான். முழுசாக மாற்றிக்கலான்னு சொன்னவர் இல்லை, கொஞ்சம் ஓன்னு மாற்றிக்கலான்னு சொன்னார்ல. அந்த கொஞ்சம் மாற்றினதுக்கே அவங்களுக்கு கொலவரி ஆயிட்டாங்க முழுக்க. இந்த ஆள் காங்கிரஸில் உட்காந்து என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஒரு குடியாத்த மீட்டிங்னு நினைக்கிறேன், அது ஊர் சரியாக தெரியல. மீட்டிங் போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. பார்ப்பனர்கள் உட்காரும் பகுதி இந்த பக்கம். அப்புறம் பார்ப்பேன் இல்லை, அது வெம்பூரா காங்கிரஸ் கூட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பஸ்ஸு ட்ரெயின் ராக்கெட்டாக இருக்குது வர்றதுக்கு. அவன் கன்னியாகுமரியிலேருந்து வண்டி கட்டி வந்தானே 7 நாள் வரணும். வந்த சோத்துக்கு ஏதாவது இருக்க நம்ம நிம்மதியாக. இவன் வந்திருக்கான், சோறு போடணும்ல, வந்திருக்கான், கூட்டத்தில் சாப்பாடு போடுறாங்க உட்கார வச்சு. கூட்டம் அலமோதுது. காங்கிரஸ் ஒரே கட்சி தானே. அவன் பூரா ஏமாற்றி வச்சிருக்கான். உனக்கானது பொய் ஏமாற்றி வச்சு அவனை பலப்படுத்திடுறது. நாடுன்னு ஒன்று ஏமாற்றி அவனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். கொண்டாந்து வர வச்சு சாப்பிட்றதுக்கு போகிறாங்க. கூட்டம் அவ்வளோ இருக்குது. சோறு போடணும். அன்றைக்கி என்ன போட்டு ஏதாவது களியை ஊற்றிருப்பாங்க. உட்காந்ததுக்கு அந்த பசிக்கு இருந்திருப்பாங்க இல்லை, இடம் இல்லைன்னு வெளியே நின்றுறாங்கிறாங்க உட்கார வச்சு. இந்த பக்கம் பார்த்தா பார்ப்பாங்க உட்கார இடத்துல உட்காந்துருக்கிறது 20 பேரும் 30 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இந்த ஆள் தலைவர் வரைக்கும் வந்துட்டாப்புல. இவங்க எப்போதுமே இந்த மோடியை வந்து இந்த கண்ணிக்கு அதை பார்வோக்கு காமிக்கிற மாதிரி எவனா பிசி ஒருத்தனை காமிச்சு இந்த கட்சி உனக்கு அப்படி ஏமாத்துவாங்க இல்லை. அப்படி ஒரு ஏமாத்துறதுக்கு ஆளான ஆள் தான் வரும். அன்னைக்கு மோடி தான் பெரியார். எப்படி தான் உங்களுக்கு என்ன, அன்னைக்கு மோடினா 5 சொன்னது என்னன்னா தப்பாக யூடியூப்பில் போட்டுருப்பாங்க. அவரை வச்சு ஏமாத்த முயற்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சி வெளியில் வந்தவர். மோடி வந்துட்டாருன்னா அவர் மாதிரி நான் சொல்லிடுறேன், பெரியார் மாதிரி மோடி சொல்லிக்கலாம். சரியா? அப்போ இவர் சொல்கிறாரு, கூட்டம் தான் இல்லையா, போ சொல்லி எல்லாம் சாப்பிட சொல்லுன்றார். போகக்கூடாது, ஏன்டா போ, சும்மா நிற்கிறான், பசிக்கு நிற்கிறான், போ உட்கார சொல்லு, அவ்வளோ இடம் கிடக்கு. அது பாப்பாங்க மட்டும் தான் அவங்க. என்னடா சொல்கிறீங்க, கொடுத்த காசு பூரா அவன் தானடா கொடுத்தான், அப்புறம் பூரா சோத்துல கை வைக்கிறான் அவன் பூரான்னார். முடியாதுட்டாங்க. இவருக்கு செம்ம கோவம் வந்துடுது. அங்கிருந்தே முரண்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸுக்குள்ள உள்ள வச்சுக்கிட்டே இருக்காரு. காங்கிரஸ்க்குள்ள இடஒதுக்கீடு கேட்டவர் அவர். காங்கிரஸோட செயற்குழு கூட்டத்திலையும் பொதுக்குழுக்குள்ளையும் நீ கொண்டுட்டு வாண்டாரு. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து ஒரு மாநாடு போடுறான்ற தீர்மானம் வர சொல்லு, அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறான்னு. எங்க காங்கிரஸ்ல பொறுப்புலையே மாட்டேங்கிறான். வரிசையா ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த வைக்காத தீர்மானம், அந்த தீர்மானத்தை வச்சுக்கிட்டே இருப்பார். திரும்ப அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பைத்தியாரம் இருந்தால் அவர் வெளியில் வர்றாரு. வெளியே வந்து அவர் வெளியில் வரும்போது பேரலாக எது நடக்குது, இந்த சவுத் இந்தியன் பார்ட்டியோட இதான் நடக்குது. இவர் தனியாக ஒரு சுயமரியாதை கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கான அவர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு மானம் தாண்டா முக்கியம், காலி வேணை செஞ்சுட்டாலும் போகலாமா, ஏன்டா இவனை கீழே நம்ம கிடக்கணும் அப்படின்னு செய்கிறார். அவங்களுக்கு எவ்வளவு இவங்க என்னடா இவன் தேவையில்லாமல் மிரட்டி துரத்தி விட்டோமா, மோசமான ஆளாக இருக்காங்கடா, இந்த ஆள் பிடிச்சி பயங்கரமாக எழுதுறது. அந்த ஆள் சொல்லுவாப்புல, இந்த ஆயுதமும் காகிதமும் புரட்சிக்கு தான் யூஸ் ஆகணும் இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகலாட்டி எதுக்குடா அது இருக்கு அப்படின்னு சொன்னார். அவர் எழுதின புரட்சி தான் இன்னை வரைக்கும் நிற்குது. இப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியில் வராரு. அந்த இயக்கத்தை எவ்வளோ காலி பண்ண முடியுமோ செய்கிறாங்க. இதை பொய்யை கட்டமைச்சிருவாங்கல்ல. நம்ம ஊர் சாமியை கூட அவனுக்கு இன்னொரு புது பொண்டாட்டியெல்லாம் உருவாக்கிறாங்க. புது பொண்டாட்டி உருவாங்க, புது கதையெல்லாம் சொல்லுவாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்க. இருக்கிற உண்மையவே அவங்க வேற ஒரு உண்மையாக சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒன்று உருவாக்கும் போது இந்த ஆள் எல்லாத்தையும் என்ன அவப்பா எங்கள் ஊர் சாமி நீனாடா என்ன சாமி சொல்லு அப்படி இப்படின்னு இந்த ஆள் கேள்வி கேட்க அவங்க மிரள்றாங்க. யாராவன் இதுக்கிடையில் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கான முக்கிய தலைவர்கள்லாம் ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சுல, அதுக்கு பலமான ஆட்கள் எல்லாத்தையுமே இவங்க இதுக்கடையில் என்ன பண்ண, நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் அப்படி ஒத்துக்கிட்டாங்க காங்கிரஸ். அங்கங்கெல்லாம் வந்துடுறாங்க மற்ற ஊரில். ஆனால் இந்த ஊரில் வர முடியல. அக்கா இவனை காலி பண்ணலாட்டி நம்ம வர முடியாதுன்னு வேற ஒரு ரூட்டு போட்டு இவங்க வந்தோடனே என்ன செய்வாங்க, இட ஒதுக்கீடு தான் முதல்ல காலி பண்ணுவாங்க. தமிழ் பேசுகிறானா இவன் தாண்டா முக்கியமான பஞ்சாயத்து, இது பூரா தூக்குவாங்க இல்லை. இப்படி என்ன பண்ணுறாங்க, 37 ஒரு ஆட்சி விட்டு போகிறாங்க.
அவங்க போன உடனே இம்மிடியேட்டா வந்தது ராஜாஜி. ராஜாஜி முதல் பார்ப்பான், இவங்க என்ன சொன்னாங்க, பார்ப்பனர் அல்லாதோர் சங்கம் உருவாக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் வந்தோன்னு உடைக்கிறாப்புல மனுஷன். பாப்பா என்ன செய்வான்னு அங்கே தான் அடையாளம். இடஒதுக்கீடு எவனுக்கு இடஒதுக்கீடு அலி கோயிலுக்குள்ள இந்த வேலையெல்லாம் செய்யாத, என்ன முழுக்க படிக்கக்கூடாது. யாரை கட்டி படிக்கிற? அவன் செஞ்ச மதிய உணவு திட்டம் எல்லாத்தையும் சாப்பிட்றான் இருந்தாலும். இதுதான் அவனுடைய எவ்வளவு குரூரமா தான் கட்டமைச்சு வச்சிருக்கிறது. இந்த சாதி ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டா மட்டும்தான் தன்னோட இடம் கிடைக்கும். அரசு பதவிகளையும் கல்வியிலையும் அதிகார பலத்திலையும் தன்னால உட்கார முடியுது. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே நின்னா மட்டும் தான் நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியும் நினைச்ச இடத்துல அதிகாரத்தை இடஒதுக்கீட்ட கொடுத்த ஆட்களை உங்க உள்ளாட்சி அமைப்புகளையும் இடம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டான். சமூக நீதிங்கிறது என்ன? பொருளாதாரத்திலையும் சமுதாயத்திலையும் சமமா நடத்தப்படுறதானே. அதை செய்யறதுக்கு ஒரு இடத்துல கூட இடம் கொடுக்கல, காலி பண்ணா திரும்ப வந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த 16 வருஷம் தமிழ்நாட்டில் கொடுத்த ஆட்சி என்ன தெரியுமா? பொதுமை. ஏன்னா வேற எந்த ஊர்லயுமே ஆட்சியே இல்லை. ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கு. இவன் உருவாக்கி வச்சுட்ட நாலேஜ்ல வந்த எல்லாம் காங்கிரஸ் போயிட்டான். இப்ப காங்கிரஸ்ல கலகக்குரல் உருவாகுது. இந்த வெளியில வந்தோடனே காங்கிரஸ்ல கலகக்குரல் வந்துருச்சு. ஆமா, அந்த கேட்டதுல என்ன தப்பு? வர சொல்லு. அந்த வெளியில போயிட்டா அங்க புரட்சி வந்துருச்சு. இப்போ ஓமந்தூரார் இடஒதுக்கீடு திரும்ப இன்ஸ்டியூட் பண்ணாரு. ராஜாஜி தூக்கி வெளியே அடிச்சாங்க. திரும்ப ஓமந்தூரார் வந்தாரு. அங்க திரும்ப கொஞ்ச நாள் சவுத் இந்தியன் பார்ட்டி வருது, தென்னிந்திய நல சங்கம் திரும்ப ஆட்சிக்கு வருது. அவர் போன ஓமந்தூரார் வர்றாரு. ஓமந்தூரார் வந்து திரும்ப பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடுலாம் அவர் புஷ் பண்றாரு. இவங்க அவர் காங்கிரஸ்காரரு. ஆனா இவங்க எல்லாருக்குமே அதுக்கப்புறம் அப்படியே பெரியார் பாதிப்பு தான். இந்த திராவிடங்கிற ஐடியாலஜி இருக்குல்ல, இந்த ஐடியாலஜி அவர் உருவாக்கும் பொழுது அந்த நிலப்பரப்பு தான் 96 மொழிகள் பேசக்கூடிய ஒரு மக்களின் நிலப்பரப்புக்கு அவர் பொது பேர் வச்சே ஆகணும். அதுக்கு பேர் திராவிடம். அதை வச்சு இவன் செஞ்சது இருக்குல்லையா, இது எல்லாம் சரி. நான் மூடன் கிடையாது. ஒருத்தன் சொன்னா அதை நான் ஏத்துக்குவேன். அவன் நல்லது சொன்னா ஏத்துக்குவேன். அது 100 தடவை சொல்லியிருக்காரு. நல்லது சொன்னா ஏத்துக்கிறேன். அப்படியே வச்சாரு. வச்சுட்டு திரும்ப இதே இடஒதுக்கீடு வரணும். இது நம்மளோட கலாச்சாரத்துக்கு எதிரா, உரிமைகளுக்கு எதிரா எவன் வந்தாலும் சரி அவனை செய்வேன். அதுக்கு பேர் தான் திராவிடம் வச்சாரு. அதுதான் அவர் உருவாக்குன இந்த 37 அவர் போனோட 38 வந்துறாரு. கட்சிக்கு பொறுப்புக்கு வந்துறாரு. எங்க அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியா மாறுது. ஏன்னா நீதி கட்சிக்கு அவங்களுடைய ஒரு பத்திரிகையோட பேர் தான் அது திரும்ப மாறுது. ஜஸ்டிஸ்ங்கிற அந்த பேர் பொறுப்படுகிறாரு. அதுக்கு திராவிடம் அவர் தான் வேற பேரை மாத்துறாரு. நீதிங்கிறத தாண்டி திராவிடம்ங்கிறது ரொம்ப அவசியம்னு இந்த ஐடியாலஜியை பார்த்து இந்தியாவே பயப்படுது. இவன் கேட்கறது என்ன? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க ஸ்கிரிப்டை திருடி படிச்சார்ல அவரு, அந்த ஸ்கிரிப்ட்ல அவர் சொன்னார் தெரியுமா என்னன்னு? 80கள் வரைக்கும் இந்தியா ஃபுல்லாவுக்கு இடஒதுக்கீடே வரல. 1927 இடஒதுக்கீடு வந்துருச்சு. இவர் பெரியார் பேசின ஒரு ரெக்கார்டை நான் கேட்டிருக்கேன். இங்க பாரு, இந்த ஹைகோர்ட்ல தமிழ் பேசுற அத்தனை பேரை கொண்டு வந்துட்டேன், பாப்பாம்பரம் ஓடி போயிட்டான் பேசியிருக்காரு இல்லையா? அவ எப்போ அந்த ஆள் அன்னைக்கு அதை உருவாக்கலாட்டி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்க ஹைகோர்ட் அப்படிங்க, ஹைகோர்ட்டை பாருங்க, பூரா பாப்பா இருப்பான். ஏன் சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்கு? எத்தனை பேர் இருக்கா? எங்க நம்ம ஊர்ல மட்டும்தான் அது தொடர்ச்சியா நிகழ்து. 38 அவர் பொறுப்புக்கு வந்த பிறகு கலாச்சாரத்தையும் உரிமையும் இவன் கடைசி வரைக்கும் பெறுறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் செய்வேன். இதுக்கப்புறம் தமிழ்நாடு இன்னைக்கு அந்த 38ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரியாரோட சர்வைலன்ஸ்ல தான் அத்தனை ஆட்சி நடக்குது. காங்கிரஸ் வந்தாலும் சரி, அந்த பக்கம் திரும்ப எம்ஜிஆர் வந்தாலும் சரி, கலைஞர் வந்தாலும் சரி, அண்ணா வந்தாலும் சரி, ஜெயலலிதா வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, அவர் பெரியாருங்கிற ஒரு கண்ணு தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் திராவிடம்ங்கிற அந்த சர்வைலன்ஸ்ல தான் இயங்குது. அது அவனால பொறுக்க முடியாம தவிக்கிறது தான் ஆர்எஸ்எஸ். அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருந்த பிஜேபி சொன்னல, அவன் ஒரு நாள் மாறி பாதிப்பா இவனுக்கு கொடுத்தான் இல்லையா, பிசிக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, அவனுக்கு கொடுத்துட்டா நான் தனி கட்சி ஸ்டார்ட் பண்ணேன்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதான் பிஜேபி. அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு பிஜேபி மாதிரி இருக்கு. அன்னைக்கு நம்ம எப்படி ஏற்றுமோ அதை விட பல மடங்கு நம்ம எதிர்ப்போம். ஒரு பெரியார் ஒரு புத்தகம் ஒரே ஒரு பத்திரிகையில் வச்சு எழுதினார்ல, நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம். நான் தான் சொன்னேன், இந்த 100 பேர் நம்ம சும்மா இல்லை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். நம்ம எழுதுற வீரியங்கள் பெருசு. ஒரு மைனர் செய்யற வேலையில ஒருத்தன் ஆடி போயிடுறான். ஒரு மணியரசன் செய்யற வேலை, மணியரசன் மூஞ்சே யாருக்கு தெரியாது. யோ உனக்கு அந்த மூஞ்சே தெரியாது, ஆனா நீ 2 நாளைக்கு தூங்கிருக்க மாட்டேன். எங்கேயோ ஒருத்தர், ஏன்னா எங்களுடைய வீரியம் வேற, ஏன்னா அது கருத்தியல். இங்க ஒவ்வொருத்தனுக்கும் புரிஞ்சிருக்கு. எவன் வேணா பேசு, திராவிடம்ங்கிற இனம் இல்ல, நிலம் இல்ல, என்ன வேணா பேசு. இன்னைக்கு வரைக்கும் முதல் எனக்கு அந்த இடஒதுக்கீட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. நான் திரும்ப வாசிக்கிறது நான் வாசிக்கிறேன். முதல் முறை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு
ஓமந்தூரார் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடை வந்து சொல்றாரு கொடுத்தே ஆகணும்னு, கொடுக்க முடியான்ட்டான். யார் நேருலேருந்து இங்க இருந்த எவன் கான்ஸ்டியூஷனை எழுதுறானா அவனே சொல்றான் இடஒதுக்கீடு இருக்கட்டும்னு சொன்னா அவன். ஏன்னா அதை வந்து சொல்றது யாரு? அம்பேத்கர் தலைமையிலான அமைப்பு. அவன் அப்போ ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டான். கேஸ் போடும்போது அதுக்கு எதிராக இவனே வந்து வாதாடுறான். என்னடா நீ தானே கையெழுத்து போட்டிருக்க, அது நீ தானே கையெழுத்து போட்டிருக்க, இடஒதுக்கீடு வேணும்னு கையெழுத்து போட்டவனா இடஒதுக்கீடு வேணாம்னு வாதாடுவானா? அப்போ அவனை தான் தூக்கி ஜெயிலில் வச்சிருக்கணும். அப்போ அந்த கான்ஸ்டியூஷனே தப்பா இருக்குல்ல, நீ எதை நீ மாற்ற நினைக்கிற? இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது திராவிடம், அதை முதல்ல புரிஞ்சுக்கலாம். தனியா நம்ம ஊருக்கு இல்லை, இந்தியாவுக்கே. அதான் சொல்றேன், இப்போ 85 வரைக்கும் இல்லையே, 32ல வட்டமேசை மாநாட்டுக்கு தான் அம்பேத்கர் போறாரு. எங்களுக்கான இடஒதுக்கீடு வேணும், எங்களுக்கான பிரதிநிதித்துவம் வேணும்னு 32ல கேட்கிறாரு. இவங்க எங்க அதுக்கு முன்னாடியே போராட்டம் இருக்காங்க, அதுக்கு முன்னாடியே அமல்படுத்திட்டாங்க. நீ உரிமை கேட்கறதுக்கு முன்னாடி அமல்படுத்திட்டாங்க கொண்டாந்து. அந்த ஆள்லாம் காந்தியெல்லாம் செத்தா செத்துட்டு போறான்ட்டார் அவரு. அவனை வச்சு என்ன அவனை சாவட்டும் போன்ட்டாரு. இவன் பாவம் புள்ள இருக்கிறவன் பூரா வேலை இல்லை வெட்டி இல்லை, அவன் கிடக்குறான். அந்த ஆள் சாவறான், நீ அப்பீல் பண்ணு. அம்பேத்கர் ஒரு இடத்துல பயந்துட்டாரு, அந்த ஆள் நம்ம தான் கொண்டுட்டோம்னு நம்ம மேல பழிய கொண்டு வர போறாங்களேன்னு ஒரு பயத்துல தான் அவர் வேணான்னு சொன்னாரே தவிர, அவரும் ரொம்ப மூர்க்கமான ஆள் தான், அவர் வேறொரு தளம். ஆனா இங்க இந்த திராவிடம்ங்கிறது இந்த 5% 3% இந்தியாவோட பாப்புலேஷனுக்குள்ள இருந்தவங்கள்ட்ட இருந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒட்டுமொத்த எல்லா இந்தியாவையவே வந்து வெளியில எடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ள சொல்றேன். எஸ்பெஷலி இன்னைக்கு 70% தெலுங்கானால அதை அமல்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா பாருங்களேன், சவுத் இந்தியாவில் மட்டும் தான் இருக்கும். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இங்க மட்டும் தான் இந்த சிந்தனையே பெருசா இருக்கும். அது ஏன் தெரியுமா? இவருடைய எச்சம், இவர் விட்டு சென்ற எச்சம். ஏன்னா அது எல்லாமே ஒரு நாள் ஒரே நாடா இருந்துச்சு. அதனாலதான் இந்த கேள்வி இங்க இருக்கு. இன்னும் சவுத்துல நீங்க நார்த்ல போயிட்டு எவனா தேடுவீங்க? ஒரு பிசி உருவாயிட்டானா அவன் மேல எவ்வளவு களங்கத்தை உருவாக்க முடியாதோ அவ்வளவு உருவாக்கி அடிச்சு காலி பண்ணிடுவேன். லாலு பிரசாத் யாதவ்லாம் அந்த சாதாரண மனிதர்களின் மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த அறிவாளி. இவங்க வந்து என்ன வேணா சொல்லட்டும், அவர் வந்து அவர் மேல ஊழல் இருக்கு. எத்தனை ஏன் இதே காங்கிரஸோட ராஜீவ்காந்தி மேல ஊழல் இல்லையா? ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை வெளியே தூக்கி போட்டாங்க, சொல்லு. மிகப்பெரிய ஊழல்வாதின்னு சொல்லு. அவர் வந்து வேலை செய்யும் போது சாதாரண ஆட்கள் எவ்வளவு பேருக்கு பயன்படுறாங்க தெரியுமா? இந்தியாவிலேயே ஒரு ரயில்வே மினிஸ்டர் இத்தனை வரைக்கும் செயல்படுத்த மிகச்சிறந்த ரயில்வே மினிஸ்டர் இவர்தான், லல்லு பிரசாத் யாதவ் தான். நான் படிச்சிருக்கேன், நான் வந்து காலேஜ் படிச்சிருந்த டைம்ல. ஒவ்வொரு ரூபாயை குறைப்பாரு, இவங்க மூதேவி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரூபாய். நான் அப்பெல்லாம் அன்றி செலவு தான் ஊருக்கு போகணும்னா, நான் திருச்சிக்கு போய் இறங்கினா அறதாங்கி போகணும். அப்போ 96 ரூபாய் நம்ம இருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஒரு ரூபாய் இறக்குறாரு. பார்சல் சர்வீஸ்க்கு வேற மாதிரி ஏற்றி கமர்ஷியலிஸ்ட்டை கொடுக்குறாரு, இவைகளை காலி பண்றாரு. ரொம்ப தெளிவான ஒரு பாதையை உருவாக்குனவர் தான் அந்த திராவிடம்ங்கிற அமைப்போட பெரியாரு. அவரோட சர்வேலன்ஸ்ல காமராசர் கல்வியை உருவாக்குனாரு. இவனை அண்ணாவாது என்கிட்ட வந்து எவனாவது போடா அந்த ஆளுக்கு ஸ்கூல் கொடுக்குறான், அவனை சப்போர்ட் பண்ணுவேன். இவங்கள ஒரு என்னன்னா இவங்க எல்லாமே அடிக்கடி மேடையில் உட்காந்து ஒன்று பேசுறேன். அண்ணாவை பெரியார் திட்டாதா, கலைஞரை பெரியார் திட்டாதா? டேய், அன்னைக்கு ஒரு பாப்பான் கூட நீ பூரா சேர்ந்துருக்கிறத நான் திட்டினான் அந்த ஆளு. அந்த கிழவன் திட்டினது காரணம், நீ ஏன்டா அந்த பாப்பான் கூட போற? ராஜாஜிங்க ஒரு பாப்பான் கூட கூட்டணி வச்சு என்னடா ஏமாத்தா பார்க்குறியா? அவனுக்கு வந்து அடிமை ஆகிட்டியா? எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. அண்ணா அவரோட உள்ள விட்டாலகடி, அது கூட்டணியோட முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு வச்சு போயா அவன். ஏய், அவன் அந்த ஆள் ராஜாஜி என்னங்கடா சொல்றீங்க? இவனோட நான் தெரியாம வச்சுட்டேன், என்ன ஏமாத்தி விட்டானே அந்த குரூப் தான். அப்ப நான் பைத்தியமா என்ன ஏமாத்திட்டாயில அப்படின்னு ராஜாஜி கல்வி நினைச்சு விட்டாரு. என்ன இது வந்து மேடையில் வந்து என்னங்க பெரியாரை பெருசா திட்டினீங்க, பெரியாருக்கு இந்த ஆட்சி சமர்ப்பிக்கிறேன். என்ன நீ வேற லெவலில் அண்ணா தக்லை பண்ணி விட்டு போயிட்டாப்ல. அவருடைய கொள்கைகளை தொடர்ச்சியா ஒரே ஒருத்தன் ராஜாஜி திரும்ப முதலமைச்சர் வர்றாரு சுதந்திரத்துக்கு அப்புறம். திரும்ப அதே வேலை 37ல பண்ண வேலையை 12 வருஷம் கழிச்சு திரும்ப குலக்கல்வி, திரும்ப வந்து என்ன ஹிந்தி. 2 வருஷம் இந்த ஆளு போட்டதுல அவரை தூக்கிட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. காமராஜர் அந்த ஆளு கருப்பு காந்தினாப்ல, அவன் தாண்டா பச்சை தமிழங்கிறாப்ல. அவன் பச்சை தமிழ் அவனுக்கு போடு. அந்த ஆள் உருவாக்குன கல்வி அமைப்பின் மேலதான் நம்ம இப்போ இவ்வளவு பெருச கட்டமைப்பு உருவாயிருக்கோம். அதுக்கு முழுக்க முழுக்க பெரியார் தான் கூட நின்னாரு. ஒரு நாள் கொதிக்க விட்டுருந்தானா அந்த ஆளை காமராஜர் தூக்கி வச்சிருப்பாங்க. பக்தவச்சலம் ஏதோ 4 வார்த்தையை போட்ட தூக்கி வெளியே போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக வரலாற்றுலயே ஒரு முதலமைச்சர் பேரு, நானும் வெளியில போயிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், இவர் தான் பக்தவச்சலம் யாரு அப்படின்னாங்க. காமராஜருக்கு அப்புறம் தான் முதலமைச்சர் வந்தார், ஆனால் அவர் யாருக்கும் தெரியாது. ஏன் தெரியுமா? நீ வந்து பெரியார் சொன்னதை கேட்கல, அதனால உன் பேர் தெரியாது. சரியா?
அந்த அளவுக்கு திராவிட, ஏன்னா எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னது காரணம் எவனையா இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன், எவனையா இருந்தாலும் நான் சொன்னதை செய்ய வைப்பேன். எளிய மக்களோட மனசுல, ஒவ்வொருத்த மனசுலையும் பேசுற இந்த பார்ப்பனர் கும்பல்கள்னு சொல்றோம்ல, அவங்க மேல தனிப்பட்ட வன்மம் இல்ல. என்னன்னா நீ எதுக்கு என்னைய சுரண்டப்படும் எவனுக்கு எதிராக அவருடைய வேலை தொடர்ச்சி இருந்துகிட்டே இருந்துச்சு. தனிப்பட்ட வன்மம் ஏதுக்கு? இன்னைக்கும் அன்னைக்கு கட்டமைச்சு வச்ச தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க எத்தனை அமைப்புகளை லாபி பண்ணிட்டு அடுத்தவங்க விட மாட்டேன். நீ அன்னைக்கு உருவாக்கி வச்ச எத்தனை கட்டமைப்புல கிரிக்கெட் டீம்ல எவனுமே போக முடியல. நீ என்ன பண்ற? லாபி தானே பண்ற. நீ அதை ஃப்ரீ பண்ணி முதல்ல பாரு, அதுக்கப்புறம் சொல்லு. நீ முழுக்க வன்மம் நிறைந்தவன். உங்களுக்கு திரும்ப திரும்ப அது அவன் பேசி சமாதானம் பேசுறதுக்கு இடமே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப சண்டை உருவாக்கிட்டே இருக்க. இங்க உருவாக வேண்டியது சவுத் இந்தியால இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் திரும்பவும் சொல்றேன், ரொம்ப சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளி திருமாவளவன். புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆகச்சிறந்த அறிவாளி. ஆர்எஸ்எஸ் எந்த சிக்கல்களையும் எந்த திட்டத்துகளையும் மாட்டாத ஒரே மனிதர். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட அவ்வளவு கொள்கை தெளிவு இருக்கு. ஏன்னா இங்க இந்த இந்தியாவில் அவன் உருவாக்கி வச்ச சிக்கல்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள்னா, தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிறவங்க 20%. ஆமா, ஒடுக்கப்படுறாங்க. அந்த பைத்தியங்க எழுதி வச்சுச்சுல, அந்த சிந்தனையில இவங்க ஏகப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க. அது வேணும்னு கேட்டுக்கிட்டு அந்த பைத்தியங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவனோட வெளியில 40%க்கும் மேல ஆட்கள் இருக்காங்க. அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் எல்லாருமே. அவங்க எல்லாத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது பெரியார். நீங்க இவங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டாம். ரெண்டு பேரும் இணையும் போது மட்டும் தான் பெரிய சுதந்திரம் கிடைக்கும். இப்ப ஆளுங்கட்சிகள் இல்லாம இந்த 75% பேருக்கு வேலை செய்ய தானே வேணும். இவங்க மக்கள் தானே. இவன்கிட்ட இருக்க முட்டாள்தனத்தை களையணும், இவனை காலி பண்ணணும், அவன்கிட்ட இருக்கிற சிந்தனைகளை கிளியர் பண்ணணும். இந்தியா மாதிரி ஒரு அமைப்புல இருந்துகிட்டு என்னால சாதியை ஒழிக்க முடியாதுன்னு இவர் தானே சொல்றாரு, திருமாவளவன் தானே சொல்றாரு. ஒழிக்க முடியாது இங்க இருந்துட்டு. நானே முதலமைச்சராக வந்தாலும் இங்க இருக்க இந்தியா மாதிரி ஒரு செட்டப் உருவாக்க முடியாது. ஏன்னா நெருப்புக்கு மத்தியில் இப்படி ஐஸ் கட்டி வச்சுட்டு முடியுமா என்ன? வெறும் விரல் தான் இருக்கும். அவ்வளவு எளிதில்லை. இதை அவனை தாண்டி ஒரு பெரிய கோடு போடுறதா இங்க பெரிய வேலை. இன்னைக்கு நம்ம அதையும் தாண்டி நம்ம சுரண்ட போடுறோம். அதெல்லாம் தான் பேசணும். நமக்குள்ள இந்த திராவிட சித்தாந்தம் கொடுத்தது என்ன தெரியுமா? பொய்மையிலேயே உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் அனைத்தையும் அடிச்சு உடைக்கிறதா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? பொய், சத்தியமா பொய். எங்க இருக்கு? தங்கம் இருக்கா நம்ம ஊர்ல? சொல்லுங்க. என்ன ஏதாவது விலை மிகுந்த என்ன இருக்கு? நிலக்கரி மட்டும் இருக்கு. அதுவும் இதுங்க பல்ப்பு நிலக்கரிங்க, கருப்பா இருக்காது, அது சாம்பல் கலர்ல தான் இருக்கும். வேற என்னங்க இருக்கு? வேணா காத்து மீத்தேன் வேணா எடுக்கலாம். மீத்தேன்லாம் தூண்டு, அதெல்லாம் இதுல ராஜஸ்தான்ல அவ்வளவு இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க. மனித வளருங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் போது அந்த 17 ஊர்களில் கீழே இருந்து 2வது இடம், இன்னைக்கு மேல இருந்து 2வது இடங்க. திராவிடம் என்ன செஞ்சது? இதுதான் திராவிடம் என்ன செஞ்சது? இதுதாங்க. சுகாதாரம், தனி மனித வருமானம். மகாராஷ்டிரா தனி மனித வருமானம் ஒண்ணுங்க. சுகாதாரத்தில் தமிழ்நாடு ஒன்று தாங்க, ஃபர்ஸ்ட் தாங்க. உயர்கல்வியெல்லாம் ஜாஸ்திங்க. ஆனால் வருமானத்தில் மட்டும் ஜாஸ்திங்க. 77 இந்தியாவின் டாப் 100 பணக்காரர்கள் 77 பேர் பாம்பேல இருக்கான், இல்லாட்டி குஜராத்தில் இருக்கான். தனி மனித வருமானங்கிறது என்ன தெரியுமா வச்சிருக்கான்? இந்த 100 ரூபா சம்பாதிக்கணும், பல கோடி சம்பாதிக்கணும், ஈக்குவல் பண்ணி கழிக்கிறது. சரியா? எங்கள் ஊரில் 3 பேர் தாங்க இருக்கான் டாப் 100 பணக்காரன்ல. ஆனால் என் ஊரில் தண்ணி கஷ்டப்பட்டு எவனும் ஊரை விட்டு போகல. எங்க ராமநாதபுரத்தில்ங்க காவேரியிலேருந்து கூட்டு குடிந்துட்டு போடுறாங்க. எவங்க தூக்கிட்டு சுமக்கிறான்? இன்னைக்கு போங்க, எத்தனை ஊரில் காமிக்கிட்டோம். வளம் நிறைந்த, இதே வளம் நிறைந்த ஜார்க்கண்ட் எப்படி தெரியுமா? பிச்சைக்கார ஊர் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ மைண்ட்ஸ் தெரியுமா அவன்கிட்ட? அவ்வளோ இருக்கு. அவன் இல்லை. ஏன் தெரியுமா? அவன்கிட்ட பெரியார் இல்லை, இங்கே பெரியார் இருந்தார். அதனால தான் ஒவ்வொருத்தனையும் திரும்ப திரும்ப இவர் அறிவுப்படுத்தி வச்சிருந்தாரு. முழுக்க எவன் நீ தமிழ் வாடா, முடிஞ்சா வந்து பாடுறா அப்படின்றது. கேள்வி கேட்கும் போது நிதியமைச்சருக்கு நிகரான ஈக்குவல் நிதியமைச்சர் எங்க ஊர்ல இருக்காரு, பிடிஆர்லாம். உங்களோட மிகச்சிறந்த சிந்தனையாளர் திருமாவளவன் இருக்காரு எங்கிட்ட. தமிழ்நாட்டுக்கு ஒற்றுமை வேணும்னு கேட்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது இவங்களோட பொருளாதார அதிகார உரிமை மட்டும் தான் சரிப்படுத்தும் நினைக்கக்கூடிய இத்தனை பேர் எங்க கிட்ட இருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இது எல்லாமே ஏன் அவருக்கு தெரியாதா? அவருடைய கொள்கை கோட்பாட்டில் திருமாவளவன் பெரியாரை போட்டிருக்காரு. நான் மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் உள்வாங்கி அம்பேத்கரையும் உள்வாங்கி தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. தெரியாது அவருக்கு? இவரோட அறிவாளியா காட்டுங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவில் உங்ககிட்ட இருந்து காட்டு, எத்தனை பேர் பிஹெச்டி படிச்சிருக்காங்க காட்டு. அவன் படிச்சிருக்கணும் பேச சொல்லு. பிடிஆர் ஒரே அவர் மாதிரி ஒரு எக்கனாமிஸ்ட் கூட்டி காமி, கொண்டாந்து காமி. உன் நிதியமைச்சர் பேச சொல்லு முதல்ல. என்ன தெரியும் உனக்கு? அடிப்படையே இல்லாம எவனோ சொல்ற நீ விஷயத்தை திரும்ப திரும்ப போற பொருளாதாரம் எங்களுக்கு தெரியும். லாஸ்ட் 9 லட்சம் கோடிக்கு கடன் 9 லட்சம் கோடி லாஸ்ட் 6 வருஷத்துல
இப்போ இங்க 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ டிஎம்கேக்கு வந்து நாங்கள் ஒன்று யாரும் சொம்பு தூக்கலாம் இல்லை. ப்ராக்டிக்கல் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். ப்ராக்டிக்கலாக கடைசி 2018 2014 வரைக்கும் அவங்க சிஐஜி கொடுத்துட்டா இவன் கொடுத்துட்டான்ல. என்ன கட்டியிருக்கணும் வரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 8.5 லட்சம் கோடி தமிழ்நாடு கட்டியிருக்கேன். 1.5 லட்சம் கோடி திருப்பி கொடுத்துருக்கேன். 7 லட்சம் கோடி வரல. இவன் இந்த வருஷத்துல 4 லட்சம்லேருந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டான். நீ கொடுத்துரு 7 லட்சம் கோடியை. என்ன சுரண்டல் இன்ன வரைக்கும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்மளோட மனித வளத்தை நிப்பாட்டிட்டு இருக்கிறான். இங்க கல்வி கொடுத்து முழுக்க தொழிலாளர்கள் ஷார்டேஜுங்க. நம்ம ஊர்ல தொழிலாளர்கள் ஷார்டேஜ். எதுக்காக வெளியூர்ல இருந்து வந்து 5000 6000 ரூபாய்க்கு வேலை செய்யறான். நம்மகிட்ட ஆள் இல்லைங்க, அதனால தான் வச்சிருக்கான். நம்மகிட்ட தொழிலாளர்கள் அடுத்த தலைமுறைகளை உருவாக்கிட்ட பிறகு எல்லாம் உயர் படிப்புகளை போயிட்டாங்க. உயர் படிப்புல போயிட்டான். குறைஞ்சபட்சம் ஸ்கில்டு லேபராக மாதிரி ஐடிஐ மாதிரி படிச்சு அவன் எல்லாத்தையும் உருவாக்கணும். ஒரே சிந்தனைங்க, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த இந்த சிந்தனை தாங்க. இதை உடைக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அங்க மாதிரி ஒரு ஊர் இருந்துகிட்டே இருக்கும். அவன் கொண்டு வந்த மாடு மட்டும்தான் அவனுடைய சொந்தம். ஊர்ல இருந்து வரும்பொழுது அந்த மாட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் எழுதிருப்பான். டேய், உலகத்திலேயே அதிகமா சாப்பிட்ற மீட்டு மாடுடா. உன் ஆளுங்களை ஏகப்பட்ட பேர் செய்யற தொழிலே மாடுதான்டா. நீ உன்னை பாதுகாத்துக்கிறாங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்வியோ அது எல்லாத்துக்கும் எதிரா பெரியார்னு ஒரு பேரை வச்சுட்டு செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நீ என்ன வேணா பண்ணு, நாங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்போம். வா நீ போடு, போட நாங்க. ஏன்னா உன்கிட்ட பேசுறதுக்கு 10 வார்த்தை தான் இருக்கு, எங்கள்ட்ட 100 வார்த்தை இருக்கு. பெரியார் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் கேட்காத, இன்னும் கொஞ்சம் படி. ஒருத்தர் சொல்லிட்டு போனார் பார்த்தீங்களா, அப்டேட் ஆகிட்டு. யோ கூகுள் வந்து இவங்கிட்ட சண்டை போட்டுருக்கான், மெயிலை ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான்டான்னு. யாரோ ஒரு நண்பர் சொன்னார், பெரியார் வந்து கம்ப்யூட்டரை பார்க்கறதுக்கு போனார்னு. ஐஐடியில் கலைஞர் 71 77 ஆட்சியில் இது கம்ப்யூட்டர் பற்றி ஸ்கூலில் வச்சுருந்தாருங்க பாடம். எப்போங்க 77ங்க. பெர் கேபிட்டா இன்கம்லேருந்து எல்லாமே நாங்கள் வேற லெவலில் இருக்கோம். இன்றைக்கும் அந்த 2Gன்னு ஒன்று இருக்கான். நான் அதை சொல்லிட்டு முடிக்கிறேன், ஒருத்தரோட சிந்தனை எங்கே இருக்கும்னுட்டு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், தொழில் சார்ந்து நம்மளோட மக்களை மெருகேற்றினது திராவிட ஐடியாலஜியில் மட்டும்தான். 2Gங்கிற ஒரு முட்டாள்தனமான சிந்தனை இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறது, நமக்கு ஒற்றுமை தான் அவசியம். ஒருங்கிணைந்து நிற்கும் போது மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். அந்த ட்வீட் மாதிரி தான் தோழர் கோபியுடைய இது ஒரு அப்பாவுடைய கோபம் மாதிரி தான். ஒரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறாரு. சரி, அவங்களுக்கு அது ஒரு அப்பாவின் கோபம். ஏன் அப்பாவை திட்டது இல்லையா நம்மள? ஏன்டா நீ வரலதில்ல, ஏன்டா செய்யறது இல்லைன்னு ஒரு அப்பாவின் கோபம். மதி தங்கச்சி அந்த பொண்ணு ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுக்குறது சும்மா இல்லை இல்லையா? ஒவ்வொரு இடத்துலையும் அவனை மற்றவங்களுக்காக எதுக்காக அந்த பொண்ணு வந்து இவங்கள்ட்டையும் திமுகங்கிற ஒரு விஷயத்துல சில விஷயங்களை பேச வேண்டிய சூழல் இருக்குன்னா, இவங்களை விட்டா இவங்க வந்து செய்யாத விஷயத்துக்கே செஞ்சுட்டேன்றாங்க. இனி 1 லட்சம் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு அவன் ஊழல் பண்ணா போடியா கேஸு. தப்பு பண்ணா என் நம்பி கொலை பண்ணிதான் அவனை ஜெயில தான் வைக்கணும். என்ன அவனுக்காக நாங்கள் நிற்க போறோம்? நீ எதுக்கு வாயில விட்டு சும்மா கதை விட்டுக்கிட்டே இருக்கு? போய் அரெஸ்ட் பண்ணி வை. வேணாம் நான் சொல்றான். தப்பு பண்ணா எவனா இருந்தாலும் தூக்கி உள்ள வை. ரைட்டா? அந்த பாதுகாக்கிற வேலை இல்லை. நீ இல்லாதது தான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க. பொய் சொல்றதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிற. பொய் சொல்றதுக்கு புது ஆட்களா உருவாக்கிட்டே இருக்க. அதுக்கு தான் இந்த நான் கூட்டமே போட்டோம். பெரியார் என்ன பண்ணாரு? இதெல்லாம் பண்ணாரு. நீ பொய் சொன்னாலும் இப்படிதான் செய்வோம். அதுக்கு தான் நாங்கள் கூட்டம் போட்டாரு. எங்க மக்களோட ஒவ்வொரு மனிதனுக்கும் போய் சேரணுங்கிற சிந்தனை விதைச்சுக்கிட்டே இருக்காரு. கல்வியில, அதிகாரத்துல. ஏங்க நீங்க என்ன அந்த பொண்ணை என்னங்க திட்டுறீங்க? மேயரை அந்த பொண்ணை முதல் தலைமுறை தானே அந்த பொண்ணு. அவ பேசுறதுக்கு என்னங்க 3 தலைமுறை எங்கள் தாத்தா வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்படி இருந்தார், நாங்கள் வந்து அவெல்லாம் காய்கட்டி நிற்பார்கள். அவ பேசணும் 1000 தப்பு இருக்கட்டும். நம்ம பொண்ணு அது என்ன மீல்ஸ் பண்ற? நீ வருவாங்க, உரிமை கொடுங்க. தப்பா பேசினா பேசிட்டு பேசுறது உனக்கு புரியலையா? இதெல்லாம் செய்யறவெல்லாம் யாரு? அந்த பொண்ணு வரட்டுமே. இந்த உள்ளாட்சியிலையும் 33% பெண்களுக்கு. இதுவும் தமிழ்நாடு தாங்க செஞ்சிருக்கு. எவனா ஒருத்தர் செஞ்சு அதை காட்டுங்க கொண்டாந்து. இங்க இருக்கிற மக்களுக்கு 1000 ரூபாய் காசு கொடுக்கறதோட வேதனை உங்களுக்கு தெரியாது. அந்த 1000 ரூபாயோட வேல்யூ இங்க இருந்து நம்ம சொல்லிட்டு போயிடறோம். ஊர்ல நீ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு ஊருக்கு நீ எதுக்கு செய்யற? இதான் பெரிய அறிவாளியாச்சுல. இவன் செய்யறதான் தப்புன்னு தெரியல. எதுக்கு நீ ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், டெல்லி வரைக்கும் நீ ஏன் போய் செய்யற? இதான் தப்பு இல்ல. அது என்ன லூட்டியா கிட்டி இருந்தாலும் சொல்லியிருந்தாப்புல மேடையில. பெரியார் சொன்னது சரின்னு 4 நீயே புரிஞ்சுட்டு இருக்க. உன் குடும்பத்தில் உள்ள பொம்பளைங்களை இன்ன வரைக்கும் பெரியாரை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க தெரியுமா? எங்க அவங்களோட இடம் வேணுமேங்கிறக்காக திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கடைசியா சொல்றேன், இந்த முதலாளிகளுக்கும் இவங்களுக்கான பிரச்சனையை பேசி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் பேசிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. என்னன்னா இந்த 2Gங்கிற ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸில் அந்த டைமில் நான் பத்திரிக்காரன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு அந்த டீமுக்கு மேலே இவங்க உருவாக்குனாலும் உண்மையிலேயே 4 லட்சம் 5 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்க போருக்கு, கம்மியாக சொல்கிறாங்க போல நினச்சிட்டேன். 1.5 லட்சம் கோடி 1.25 லட்சம் திருட்டாங்கன்றான் இல்லைடா.
அவ்வளோ காசு அடிப்பா, இல்லைன்னா காசே அவ்வளோ இல்லை இல்லையா உங்களுக்கு. பூரா ஒரு 16 லட்சம் கோடியில் 3.25 லட்சம் கோடினா இந்தியாவில் பாதி பேர் காலி பண்ணியிருப்பான். எங்கடா காசுக்கு புழக்கமே இல்லையாடான்னு. அப்போ நான் அதை கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஆள் தான் சொல்கிறாரு, எவன் சொன்னாலும் கேட்காத படின்னு படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ அமுத்தியாசன் ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தார், கட்டுரை. உண்மையிலே இது ஆதரவாக இருக்கும். இது என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இது எவ்வளவு சரியானது தெரியுமான்னு எழுதியிருக்காரு அவர். அவங்க ஆட்சியை எப்படியாவது காங்கிரஸ் ஆட்சியை தூக்கி போட்டு இவங்களை கொண்டு வரணுங்கிறக்கா அடிச்சு விட்ட ரூட்டில் அந்த பக்கம் அண்ணாசார மாதிரி 2G ஒன்று. 2G நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இந்த பொதுவெளி இவங்க சொல்கிறதான் உண்மைன்னு நம்ம நினச்சிருவோம். நம்ம இந்த ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைன்னு வச்சுங்களேன். ஈராக் ஒரு வாட்டி தோக்கடிச்சிட்டான் அமெரிக்கா. இதே ஈராக்கிட்ட ராணுவமே இல்லைடா. பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் பூரா அவ்வளவு இது பெட்ரோல் வருது, எவனாவது மிலிட்ரிக்கு போவான்? அவ்வளோ காசு இருக்குது. இங்கேருந்து பூரா தமிழ்நாட்டுக்காரனும் கேரளாக்காரன் தான் பூரா இதில் பூரா இருக்கான். எங்கள் கல்ஃபில் பூரா போவானா? அவன் எங்கே எவனா வருவான் மிலிட்ரிக்கு? வாடா வாடா எவனா ஒருத்தன் கூப்பிடுங்க வந்துடுவானா? அவன் பூரா வெளியிலேருந்து வந்தவன பாதுகாப்பு வச்சுக்கிறான். அவனே இந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணவன் தான். அவனை ஜெயிச்சேன் கிழிச்சு அது எல்லாமே புரட்டு போய் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த 2G நானும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, அவங்கள தோச்சிட்டேன். உண்மை என்னன்னு பார்த்தா, இந்தியாவில் ராக்கெட் விடுறான், சேட்டலைட்டோட பர்பஸ் என்ன? டெலிகம்யூனிகேஷன், வெதர். இது 2 தான் இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் தான் மற்றபடி இந்த ராணுவத்துக்கு யூஸ் பண்ணுறது, அறிவியல் சார்ந்தது, லேண்ட்ஸ்கேப் பண்ணுறது, நீங்கள் மேப்பு இப்போலாம் நேவிகேஷனில் பண்ணுறோம். டெலிகம்யூனிகேஷன் தான் அதோடைய ஃபஸ்ட்டு பர்பஸ். வெதர் ஒரு வெதர் இது கொடுக்குறதுக்காக. இப்போ டெலிகம்யூனிகேஷன் இந்தியாவில் வளரவே இல்லை. 1950களில் டெலிவிஷன் ஆங்கர் தான் இவர். யார்? நம்ம ப்ரூஸ்லி. 1970களில் ப்ரூஸ்லி சக்ஸஸ்ஃபுல் ஆங்கர். ப்ரூஸ்லி அவர் அங்கேருந்து இப்போ இருக்க சிவகார்த்திகன் மாதிரி அவர் டிவியில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவொன்னே என்ன பண்ணுறாரு, இதுக்கு வர்றாரு வெளியில். எங்கள் இப்போ படத்துக்கு ஒரு சக்ஸஸ் ஆகிட்டார். எத்தனை இவர் வர்றது 2010களுக்கு அப்புறம் 40 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே இங்கே ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. டெலிகம்யூனிகேஷன் மட்டும் இல்லவே இல்லை. டெலிவிஷன் அவ்வளோ பெரிய வீச்சுங்க. 1975 தான் இங்கே கொண்டு வந்தேன். எம்ஏ ஜேர்னலிசம் நான் 75 கொண்டு ஒரு 50 மாவட்டங்களில் ஒவ்வொரு ஊரில் வச்சுக்கிட்டு இருந்தான். அது ஒரு 5 ஆண்டு திட்டத்தின் கீழே 75களுக்கு அப்புறம் வந்துச்சு. ரீச்சே 90களுக்கு அப்புறம் தான் வருது. இப்போ சேட்டலைட் சேனல்ஸ் வருது. சேட்டலைட் சேனல்லாம் 75ல அச்சீவ் பண்ணுற இடம். நீங்கள் வந்தோடனே ஃபோன் பேசினா எப்படி இருக்கு தெரியுமா? அந்த காதல் கோட்டை படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 96 97 ஸ்கூல் டைமு. இந்த 100 ரூபா பாக்கெட் ஆச்சு அடிக்கடி எடுத்து வச்சுருவாரு. அவங்க போராடுவோம். ஐயோ திரும்ப அந்த ஃபோன் கிடைக்காது, 100 ரூபா வேறு, காசு 100 ரூபா தான் இருக்குது, 10 நிமிஷம் பேசுவோமா? அது போராட்டம் எவ்வளோ நேரம் கிராஸ் பண்ணுவான்? 5 நிமிஷம் கிராஸ் பண்ணுவான். 5 நிமிஷத்துக்கு 100 ரூபாயா? இன்றைக்கி 100 ரூபா தானே ஒரு 30 நாள் கல்ல போடலாம் பொம்பளை பிள்ளைகள்லாம். ரைட்டா? பூராத்தையும் போட்டு வச்சுருவான். வெறும் 100 ரூபாய்க்குங்க. அப்போ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 100 ரூபாய்க்கு விலைக்கு இருந்துச்சு டெலிகம்யூனிகேஷன். நான் காமெடியாக சொன்னாலும் கன்ஃபார்மாக 3 மாதத்துக்கு, அதாவது 1 மாதத்துக்கு பேச முடியும். இதோடைய பொருளாதார சிந்தனை எங்கேருந்து இருந்துச்சு? நீ என்ன சொல்கிற? 1,75,000 கோடி திருடிட்டான். யார் சொன்னது? யாருமா? வினோத் ராய்னு ஒரு ஆள். வந்தாலும் என்ன தெரியுமா சொல்கிறான்? அன்னைக்கு இருந்த இந்த 100 ரூபா கணக்கு இருக்குல்ல, இந்த 100 ரூபா கணக்கில் அந்த ஃபோனை பேசுறதுக்கு டேரிஃபை முதலாளிகள்கிட்ட விற்றீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கான வருமானம் மட்டும் 1,70,000 கோடி கிடைக்கும் அரசாங்கத்துக்கு. இதை ஏன்டா நீங்கள் 22,000 கோடி ஏலத்துக்கு விட்டீங்கன்னு கேட்குறான். ஸோ 1,70,000 கோடிங்கிறது மொத்தம். இவன் இழப்பே 1,70,000 வச்சுட்டான், அதுவே பொய். ஆனால் ஒரு 1,50,000 கோடி இழப்புங்கிறது. ஆமாம், 1,50,000 கோடி இழப்பு சொன்னார் ராசா. எவனுக்குமே புரியல. ஏன் தெரியுமா? இதுதான் திராவிட சிந்தனையோட எல்லா மக்களுக்கும் யோசிக்கிற ஒரு சிந்தனை. இது இன்னைக்கு போன் பண்றவன் காஷ்மீர்ல இல்லையா, இமாச்சல் பிரதேசல இல்லையா, பஞ்சாப்ல இல்லையா? டெலிகம்யூனிகேஷனோட டெவலப்மெண்ட், இந்த 2G டெவலப்மெண்டால எவ்வளவு டிஜிட்டல் எராவை உருவாச்சு தெரியுமா? அதுக்கான காரணம் ஆராசா. அதை இன்ஸ்டால் பண்ற ஆராசா இங்கிருந்து என் தமிழ் குடியிலிருந்து பிறந்த ஒரு திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த, நீ சோக்கால் என்ன சொல்லிக்க, அவரை தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்படும் இல்ல, அவருக்கு திராவிட சித்தாந்தத்தில் வளர்ந்த தமிழ் மகன். சரி, அந்த கேள்வி அவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க? அந்த ஆளு தலித்துங்கிறதுக்காக தான் இவரை ஒடுக்க நினைக்கிறாங்கன்னு கலைஞர் விட்டார் அறிக்கை. அப்படியே மாத்தி விட்டான் அத்தனை பேர். அந்த ஆளு சாதி பிரச்சனை உருவாக்குறாங்க. ஆனா உண்மையை செஞ்சது அதுதான். இங்க இருக்கிற எல்லாமே வேற மாதிரி மாத்தி விட்டான். தெளிவா அவங்க என்ன பண்றாங்க? இது டெலிகம்யூனிகேஷன் ராக்கெட் விடுற நாடு மொத்தமே 11 தான் இந்தியாவில். உலகத்தில் மொத்தமே 11 நாடு தான் விடுறான். இந்தியா, இந்த பக்கம் கொரியா, ஜப்பான், சைனா, அது பக்கம் அங்கிட்டு விட்டீங்கன்னா யூரோப்பில் ஒரு 4-5 கண்ட்ரி. யூரோப்ல இது ஆப்பிரிக்காலாம் இல்லை. நீங்க எவனாவது ஒருத்தங்க லைசன்ஸை வாங்கணும் ஃபோன் பேசுறதுக்கு. 3 கம்யூனிகேஷன்ஸ் மாறி தான் போகணும். நம்ம ஆளுங்க போராடி ராக்கெட் விட்டு சேட்டலைட்டை கொண்டு போய் வச்சு டெலிகம்யூனிகேஷன் வந்துட்டான். அதை முழுக்க செஞ்சது சவுத் இந்தியன்ஸ்.
அதை செஞ்சதே யார் தெரியுமா? இந்த பெரியாருடைய ஐடியாலஜியும் காமராஜர் ஐடியாலஜியும் உருவாக்குன வந்து மக்கள் தான். இந்த மக்களும் இந்த கல்லூரிகளும் தான் உருவாக்குனது தான் வந்தாங்க. ஐஐடியில் வந்து இப்போ அந்த அம்மா கூட வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வருவாங்கலாம் சாதாரண நம்ம ஊர்ல இருந்து வந்த பசங்க. அந்த அந்த இதுல விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரே வருஷத்துல இந்தியாலையும் பாகிஸ்தான்லையும் ராக்கெட் விடுற செட்டப் ரெடி பண்ண பாக்குறாங்க. பார்த்தா பாகிஸ்தான்ல இன்ன வரைக்கும் விடல. இன்ன வரைக்கும் எவன்டாவது ஒருத்தனை காசு கட்டணும். இந்த ஆளு மோடி போறாரு, ஒவ்வொரு ஊருக்கும் என்ன மெமரண்டம் சைன் பண்ணிட்டு வராரு. உங்க ஊர் ராக்கெட்டை எங்கள் ஊர் இஸ்ரோவில் விடுங்கள், குறைந்த செலவில் நாங்கள் செய்து தருவோம். இதெல்லாம் கையெழுத்து வாங்க போறாரு. பெரியார் உங்க ஊர் போனுக்கு அக்ரிமெண்ட்ல இருக்காரியா? பிரைவேட் செய்யறதுக்கு அதுதானே எலான் மஸ்க் பிரைவேட் வச்சிருக்கா. அவன் செய்யறதோட நான் கம்மியா வர்றேன். எதுக்கு ஒவ்வொரு ஊருக்கு வர்றாரு? வா கொடு, நான் விட்டுறேன். அதுதானே ஸ்பேஸ் எக்ஸ் கொண்டாந்து விட்டுட்டு அப்போ வந்து விடுறாங்க. பல ஃபெயிலியர். ராக்கெட் விடுவாங்க, தண்ணிக்குள்ள விழுந்துடும். ராக்கெட் விடுவாங்க, மேலே இருந்து பறக்காது, புகை மட்டும் வரும் அப்படி நின்றுக்கான். பெரிய பிரச்சனை. என்னென்னமோ போராடி விட்டுட்டாங்க. நம்ம ஆளுங்க எப்படியோ எங்கெங்கேருந்தோ கொண்டு வந்து இந்த கிரியோஜின்னு ஒரு என்ஜின், அது வந்து பேசினோம்னா டெக்னிக்கலாக பெருசாக இருக்கும். அந்த இன்ஜின் ரொம்ப செலவு கம்மி. அமெரிக்காவில் விடுறத விட 10 மடங்கு கம்மியான செலவில் விடலாம். அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. இவங்க பண்ணி விட்டவனை மொத்த செலவே 600 கோடி தாங்க. அதுக்கு அந்த 2G விட்டாங்களே 600 கோடி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கலைஞர் டிவி ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நான் வந்து அசோசியேட் டேரக்டர் அந்த ப்ரோக்ராமுக்கு. அதுக்கு அந்த இதை எடுத்துக்கிட்டு நான்லாம் ஓடி இருக்கேன். எங்கள் டேப்பு பீட்டா டேப் எடுத்துக்கிட்டு ஆவடிக்கு ஓடணும். ஆவடிக்கு ஓடனா டிரான்ஸ்மிட் ஆகும். 2005-06 டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இங்கேருந்து எங்களை நமக்கு அப்போ சன் டிவிலாம் சிங்கப்பூர் சேட்டலைட். அவன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான். சீரியல்லாம் இப்போ இருக்க இன்றைக்கே ஷூட் பண்ணி போய் கார்டை போட்டு ஏற்றிடுவாங்க. நான் சீரியல்லையும் அசோசியேட் வந்திருக்கேன். மாதவன் ஒரு சீரியலில் ஓடி போய் இப்போ சொல்லிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் போட்டிங்கன்னா முதல் நாள் அனுப்புனா ஃப்ளைட்டில் போனால் மட்டும்தான். ஃப்ளைட்டு போச்சுன்னா அடுத்த நாள் டெலிகாஸ்ட் ஆகுது சில சீரியலு. பழைய இதை போட்டுக்கிட்டு இருப்பான், பழைய எபிசோட போட்டுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் நடந்தது காரணம் என்ன தெரியுமா? இந்த டிஜிட்டல் வேறா. இவன் இந்த லைசன்ஸ் ஃபுல்லாக, அந்த டெலிகம்யூனிகேஷன் லைசன்ஸ் ஃபுல்லாத்தையும் இந்தியனைஸ்ட் ஆகுது. எனாமஸ் இல்லை இது. நீ ஒன்னொன்னே அவன் ஊரில் போய் கேட்டு கோடிகளில் காசு கொடுத்த இடத்துல எனாமஸ் 122 இடம், 122 பிளேஸ் கிடைக்குது. நம்ம போட்டு சாட் அப்படின்னு போட்டு நம்பர்ஸ் வரும்ல, நம்ம 122 லைசன்ஸ் விடுறான். இப்போ லைசன்ஸ் விடும்போது இங்கே தாங்க பிரச்சனை வருது. ஏன்னா பெரியார் இந்த இடத்தோட இணைச்சி பேசுகிறான்னா, எளிய மக்களின் இந்தியாவுக்கே எங்களுடைய சிந்தனை எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். என்னென்னா அந்த 600 கோடி தாங்க அதோடைய செலவு. அந்த 600 கோடி செலவை நீ என்ன சொல்கிற? பாக்கெட்டில் இருக்க 100 ரூபா டேரிஃபோட முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ அதை போட்டினா என்ன ஆகும்? அவன் அதை வாங்கி 100 ரூபாயை 150 ரூபாய் ஆக்குவானா, 1 ரூபாய் ஆக்குவானா? எந்த முதலாளி ஆக்குவான்? அங்கே இருந்தது யாரு? அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கிடைச்ச ஆள் யாரு? ஆர் ராசா. அப்போ தான் அதுக்கு முன்னாடி துணை அமைச்சராக வந்துட்டு கேபினெட்டுக்கு வந்தவர். யார்கிட்ட? கலைஞர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இன்னும் கலைஞரை பற்றி பேசுறதுக்கு வேற சில விஷயங்கள் இருக்கு எனக்கு. ஆனால் இப்போ அது அவருடைய, அதுவும் அந்த ஆள் அந்த பெரிய தாடியோட மேலே மண்டையிலாது கீழே இருக்கிற முடி, அந்த முடி வந்து எல்லாம் போயிடுச்சுங்க. சரியா? அதை சிந்திச்சு அது ஒன்று பண்ணிருச்சு. அது வேற நான் சொல்கிறேன். இப்போ பெரியாரை பேசும்போது தெளிவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவர் தான், கலைஞர் தான் அதுக்கும் ஐடியா கொடுக்குறாரு. விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னு ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இதை வந்து இதுக்கு முன்னாடி பிரமோத் மகாஜன் வந்து அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து மினிஸ்டர் இருந்தார். ஏண்டா அந்த கவர்மெண்ட்லேயும் இவர் தான் இருந்தார். அந்த கவர்மெண்ட்லேயும் கலைஞர் தானே இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் சொல்லலாமா? நீ சொல்லு. பிஜேபியில் இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். எவ்வளோ ஃபுல்லாக இங்கே கிடந்தாங்க டெல்லியிலேருந்து, தெரியாது? அந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னு ஒரு திட்டம். எவெல்லாம் வரானோ அவனுக்கு எல்லாத்தையும் லைசன்ஸ் கொடு. அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கும். சில கிரைட்டீரியா வச்சு போட்டான். 22,000 கோடி தான் வருது. ஆமாம், 1,50,000 கோடி நஷ்டம். அவர் போய் சொல்கிறாரு வந்து மேடையில், ஐயோ 1,50,000 கோடி திருட்டான். சட்டத்தில் அவன் எந்த சட்டத்துக்குமே புரியல. என்ன சொல்கிறான் என்ன அவன் 1,00,000, அவன் ஒரே வேலை தான் அவனுக்கு 1,50,000 கோடி திருட்டான். அவனுக்கு அதான் நினைப்பான். சட்டத்தில் திரும்ப அந்த சொல்கிறாரு ராசா, ஐயோ தப்பியாது. சட்ட ரீதியாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது பொருளாதாரம் சார்ந்த விஷயம், சித்தாந்தம் சார்ந்த விஷயம். அவனுக்கு புரியாது. சொல்லிக்கிட்டே இருக்கான். தெளிவாக வந்து கடைசியாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து சாட்சி கூண்டு இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் சாட்சி கூண்டே கிடையாது, லாயர் கூண்டு தான் இருக்குது. லாயர் கூண்டு தான் உண்டு. நான் ட்ரையல் கோர்ட்டில் தான் விசாரிப்பாங்க. மன்மோகன் சிங் போனார் இந்த விஷயத்தை கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு. ஏதாவது ஒரு பொருளாதார நிபுணர் வேணும்னு கேட்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் தான் இது எல்லாத்துக்கும் இந்த மாடலோட பெரும் அடையாளம். என்ன தெரியுமா? அந்த 600 கோடிக்கு முதலாளி இந்த முதலாளி இல்லை, மக்கள். இந்த 600 கோடிக்கு முதலாளி மக்கள். இதுக்கான பயனை இந்த மக்கள் தான் அடையணும், இந்த முதலாளி தான் அடையணும். இப்போ இந்த 600 கோடிக்கு நீ விட்டினா என்ன இருனா, மொத்தமாக 22,000 கோடிக்கு வித்துருக்க. நீ கடன் லஞ்சம் வாங்கின நீ இருந்துச்சுன்னா எதுவும் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த விஷயம் என்ன நடந்துச்சுக்கிறத நான் யோசிக்கிறேன். அவர் சொல்கிறார் 1,70,000 கோடியில் அப்படியே வந்துடாது. 1,70,000 கோடியில் மக்களுக்கு சர்வீஸ் செக்டார் கொடுக்கணும். சர்வீஸ் செக்டார் முடிக்கணுமா? டைம் ஆச்சா? முடிச்சிடும். சரியா? சர்வீஸ் செக்டாருக்கு காசு கொடுக்கணும். சரியா? சம்பளம் கொடுக்கணும்ல,
சும்மா வர மாட்டான்ல, அதுக்கு ஒரு 30,000 கோடி போட்டுக்க. கேபிட்டல்ஸ் பண்ணலாம்ல. என்ன இன்னைக்கு வந்துருச்சு இந்தியா டவர்ஸ்னு மொத்தமாக ஒரே இதான். அப்போல்லாம் வந்து டவர் வைக்கணும், மற்ற டெலிகம்யூனிகேஷன் வேலையெல்லாம் வைக்கணும். அதுக்கு ஒரு இனிஷியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேபிட்டல் அமௌண்ட்ஸ். அதுக்கு ஒரு 50,000 கூட, ஒரு 80,000 கோடி. ஓகே, ஒரு 70,000 கோடி உண்மையிலேயே என்னால் வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வருஷம் கடன் தான், மீன் நஷ்டம் தான். ஆனால் அந்த 70,000 கோடியும் பிரித்து கொடுக்கும் ஒரு வேலை இருக்குல்ல, அதுதான் அதில் இருக்க சிந்தனை. ஒரு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒரு எஸ்டிடி பேசினா 100 ரூபாயும், ஒரு ஜிபி யூஸ் பண்ணா 126 ரூபாயும், 256 ரூபாய் இருந்தா இன்னைக்கு ஒரு மாசத்தையும் உங்களால் ஓட்டிட முடியும். 1 மணி நேரத்தை 1 மாசமாக மாற்றும் சிந்தனையை அவங்களுக்கு கொடுத்ததுதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் மக்களுக்கான விஷயம். அதைத்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. குடிசை மாற்றுவோம், இங்க இருக்கிற வெறும் மக்கள் என்ன சொல்லுவாங்க, மனித வளத்தை மட்டுமே பெருசா யூஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்குமான உரிமையும் அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நீ என்ன வேணா சொல்லிட்டு நான் காசு கொடுக்க தான் செய்வேன். நீ வந்து இன்னைக்கு திட்டுவ நாளைக்கு கொடுப்பேன். இங்க இருக்க எல்லாருக்கும் நான் பசி பட்டினி இல்லாம என்ன உணவு உரிமை சட்டத்தை நம்ம வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி செய்வேன், 30 வருஷத்துக்கு அப்புறம் நீ செய்வேன். இது எல்லாத்தையும் இங்க பரப்பி இருக்கிறது திராவிடம் தான். நீ எத்தனை இதுல வேணா வா, சரியா? என்னைக்கு எப்படி அங்க இருந்த காங்கிரஸை காலி பண்ணுமோ அதே மாதிரி பிஜேபி நாங்கள் காலி பண்ண தான் செய்வோம். ஏன்னா பெரியார் சித்தாந்தம் அதுதான், சரியா? எனவே பெரியாரை பேசினா ரொம்ப நேரம் பேச முடியும், ரொம்ப நேரம் பேசினா நாம நீங்களே கோவப்பட்டு ஏதாவது பண்ணுவீங்க, அதனால பசிக்கும். ஓகே, எல்லாருக்கும் எனவே இதை பேசணும்னு என்னை கூப்பிட்ட அன்பு தோழர் மணிகண்டன் அவர்களுக்கும் கேட்டுட்டு இருந்த உங்கள் காதுகளுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.